ஒய் ஆர் யூ கே? கேலாம் கிடையாது. இப்போ நான் வந்து தான் சும்மா இருக்கேன்னா வந்து என்னடா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு இருக்கும். பட் கேலாம் கிடையாது, ஸ்ட்ரைட் தான். வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, எனக்கு அதுதான் பயமாகுது, அன்றைக்கி எவனா அனுப்ப போகிறான் அப்படின்னு. அதில் தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். யார் அனிஷா ப்ரோ? ஆன்லைனில் இருக்கிற சின்னாவோட ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சனா என்னன்றது தெரியும். பட் ஆஃப்லைனில் எப்படி அவர்? இல்லை அதே டிட்டோ தானே? இல்லை ஆஃப்லைனில் டோட்டலாக இன்ட்ரோவர்ட் மாதிரியா? இல்லை அப்படின்னா இன்ட்ரோவர்ட் கிடையாது, அதுனா ஆம்பிவர்ட்னு சொல்லுவாங்களா. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இது அங்கே நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா, தெரியாதவனுக்கு ஏய் அப்படி அந்த மாதிரி ஆயிடுவேன். நீங்கள் ஆக்சுவலி லைவில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கேம் பண்ணுங்க, என்னை ரேசிஸ்டும் பண்ணுங்க, மிசாஜனிஸ்டும் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை யாருன்னா கூப்பிட்டாங்களா டேட்டுக்கு? இல்லை பொண்ணுன்ட்டு இல்லை, கே என்கவுண்டர் சொல்கிறேன். இந்த எடிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாவடிக்கிறான்னு இதை போட்டு அப்படின்ற மாதிரி. அதுன்னா டக்குன்னு எனக்கு யோசிக்கணும், அந்த ஜெட்டி பிக்கான ஞாபகம் வருது. ஆக்சுவலி நானும் லைவில் அழுதுருக்கேன். ஆக்சுவலி நல்லா ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் முன்னாடி இருந்தேன். பட் என்னன்னா வந்து ஈஸியாக ப்ரொவோக் ஆகிடுவேன். பட் இப்போ அது இல்லை. நீங்களும் அப்பா மட்டும்தான் அப்படின்ட்டு அம்மா பற்றி பேசலாமா? பேசலாம் ஷூர். அதான் என்ன ஆச்சு? அக்டோபர் 12 நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு நான் ஏஞ்சி இப்படி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து பெருமூச்சு ஒன்று விட்டாங்க. நான் கையை பிடிச்சேன், நாடி இருந்துச்சு, அப்படியே நின்றுச்சு. 15 வயசுலேயே நான் ஸ்கூல் விட்டேன். அதுலேருந்து ஒரு ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் ஐஃபோன் வாங்குறேன், வண்டி வாங்கலான்னு இருக்கேன், வீட்டில் ஏசி போட்டிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு என்னால் தர முடியல. அது ஒரு கில்ட் இருக்குது, அப்படியே அவ்வளோதான். லவ்னா என்ன உங்களுக்கு? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லவ். இப்போ எப்போதும் வீட்டுக்கு வந்தா எங்கள் அம்மா கேட்பேன் சாப்பிட்டியா அப்படின்னு. என்ன நடக்குதோ இல்லையோ சாப்பிட்டியா, அவ்வளோதான். அதேமாதிரி அவங்க நம்மளை கேட்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். சரி, அடுத்து எப்போ படத்துக்கு வரீங்க? படத்துக்குலாம் ப்ரோ உங்ககிட்ட தான் சினி பேக்ரவுண்டே இருக்கே ப்ரோ. இல்லை ஆமாம் ஆக்சுவலாக அப்படி தானே. என்ன அப்பெல்லாம் உங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்து சினியில் இருக்கார்ல, யாரு? மதன் பாப் சார். உங்களோட இப்போ இந்த வீடியோவை கட் பண்ணி மதன் பாப் சாரோட பக்கத்து வச்சா எக்ஸாக்டாக நெப்போ கிட்ட ஆயிடுவீங்க ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இது நான் டேரெக்டாக கேட்குறேன், ஒய் ஆர் யூ கே? நான் கேலாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது நான் போடுற ஜோக்குக்கு. மற்றபடி நான் கேலாம் இல்லை. இல்லை எனக்கு தெரியல, உங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியுதுல அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேன், நான் வந்து போடுற ஜோக் இருக்குல்ல. இப்போ நான் வந்து தான் நான் சும்மா இருக்கேன்னா வந்து என்னடா அப்படின்னு அது அது வந்து ஜோக்காக இருக்கும் பார்க்க. பட் ஆனால் வந்து அது பார்க்குறவங்களுக்கு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு இருக்கும். பட் கேலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டு தான். ஸ்ட்ரைட் தான், பக்கா ஸ்ட்ரைட் நான். சரி, அப்போது கே இல்லைன்னு சொல்கிறீங்களே, கே என்கவுண்டர்ஸ் உங்களுக்கு நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டேனே. ரொம்ப வருது. இப்போ கூட வந்துட்டு எனக்கு வந்து இப்போ வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, எனக்கு அதுதான் பயமாகுது, அன்றைக்கி எவனால் அனுப்ப போகிறான் அப்படின்னு. கொஞ்ச நாள் ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னன்னு தெரில, ரேண்டமாக திடீர்னுட்டு எதோ நிறையா வர ஆரம்பிச்சிது, லைனாக வரும். அதே மாதிரி ஒருத்தன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கே போஸ்ட் தான் அது. ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் வந்து மடியில் படுத்துன்னு இருக்கான். நம்ம இப்போ இந்த மாதிரி அப்படின்னு அனுப்புகிறான். நான் வந்து வேணாண்டா என்னை விட்டுரு அப்படின்னு நான் பிளாக் அடிச்சிட்டேன். சில இது பொழுது போகாது. நான் என்ன பண்ணுவேன், நான் நைட் உட்காந்து போர் அடிக்கும், ரீல் பார்த்துன்னு இருப்பேன். சரி என்ன பண்ணுறது, இவனை வெறுப்பேற்றுவோம் அப்படின்ட்டு இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு திட்டினே இருப்பேன் அவனை. ஃபஸ்ட்டு ஜாலியாக போய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் பேசுவேன். அவன் தான் பேச ஆரம்பிப்பான், டக்குன்னு திட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ ப்ரோ, ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்து ரீசெண்ட் டைம்ஸில் சிரிச்சிட்டு இருக்கிறதுனா உங்களுக்கு தான் போர் அடித்தா உள்ளே வந்துடுவேன். அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அதில் தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். யார் அனிஷா? ப்ரோ இதை நான் எதிர்பார்க்கல ப்ரோ. யார் அனிஷா? எனக்கு கான்டெக்ட் பெருசாக தெரில, அதனால தான் கேட்குறேன். அனிஷா வந்து இது நிறைய பேர் கேட்குறாங்க. அனிஷாங்கிறது ஒரு ஃப்ரெண்டு தான். இதிலே தெரியும் நான் இல்லை. புரியுது, அதுதான். அனிஷா வந்து ஒரு ஃப்ரெண்டு தான். ஒரு பொண்ணு கூட பேசியிருந்தேன். அந்த பொண்ணு லைவில் ஃபோன் வச்சு தெரியாதனமா வந்து நான் குரூட்டோட ஆள் அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனால் ஆள்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அது இன்ஸ்டாகிராம் யூஸர் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம் அது. ஆனால் வந்து அதுலேருந்து வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, அனிஷா அண்ணின்னு. அப்போ மாலதி யார்? மாலதி வந்து அன்றைக்கி தான் நான் வந்து அந்த எஸ்கேவோட படம் ஒன்று வந்துச்சுல, என்ன படம் அது, தனியாக வந்து செவத்துக்குள்ளலாம் சிங்கிள்ஸ் போட்டு இருப்பாரு, மதராசி. மதராசி படம் பார்த்துருந்தேன். மதராசியில் ஹீரோயின் பேர் மாலதி. அதில் வந்து மாலதி தான் சுற்றின்னு இருப்பார். அதனால் அதை அன்றைக்கி பார்த்துட்டு அடுத்த நாள் லைவில் நான் சரி சும்மா பண்ணேன் நான், அது அவ்வளோதான். ஓகே, அதுதான். சரி, அனிஷாவா மாலத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் கிடையாது.
அப்போ இப்போ யாரு இப்போ இப்போ யாரும் இல்லை. ப்ரோ? யோசிக்கும் போதே ஏதோ இல்லைங்க உள்ள இல்லை, யாரும் இருக்கு இப்போ யாருன்னு தெரில. தெரியல. தெரியலையா? இல்லை 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 ப்ரோ. அப்போ அவ்வளோ நிறைய இருக்கா ப்ரோ? இல்லை தெரியலன்ற அளவுக்கு 1% தாங்க எனக்கு ஃபீமேல் வாட்சிங். 1%னா கூட அப்போ உங்களுக்கு வந்து 900 பேர் இல்லை 9000 பேர் இருக்கணும்ல. இது 900ன்னே வச்சுக்கோங்க. இல்லை கிடையாது. சரி, ஆன்லைனில் இருக்கிற சின்ன வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. ஆஃப்லைனில் எப்படி அவர்? சொல்லப்போனால் என் பேர் சின்ன கிடையாது. அது தெரியும். சரி, அது நம்ம அதுக்கு வந்து ஒரு அது இருக்கட்டும். அது ரிவீலிங் ஃபேக்டர் லாஸ்ட்டாக சொல்லலாம். சரி, ஓகே. ஆன்லைனில் இருக்கிற சின்னாவோட ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சனா என்னன்றது தெரியும். பட் ஆஃப்லைனில் எப்படி அவர்? இல்லை அதே டிட்டோ தானே? இல்லை ஆஃப்லைனில் டோட்டலாக இது இன்ட்ரோவர்ட் மாதிரியா? இல்லை அப்படின்னா இன்ட்ரோவர்ட் கிடையாது. நான் இது என்ன ஆம்பிவர்ட்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நானும் ஆம்பிவர்ட். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இது, தெரியாதவங்களுக்கு அங்கே நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா, தெரியாதவங்களுக்கு ஏய் காத்தா அப்படி அந்த மாதிரி ஆகிடுவேன். அந்த மாதிரி இருக்கும். பட் ஸோ அதனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஒரு 2 நாள் பழகிட்டுனா லைவில் இருக்கிறதோட நான் இன்ட்டு 2ஆக இருப்பேன் நேரில். இல்லை, ஆம்பிவர்ட்டுக்கு வந்து நேற்று தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா பச்சோந்தின்னாரு. பச்சோந்தினா ஆம்பிவர்ட்டு ஏன் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது. அப்படி கூட வச்சுக்கலாம். இடம் பொருள் லேவல் இருக்கணும். நானும் ஒரு ஆம்பிவர்ட் தான் ப்ரோ. நீங்களும் ஒரு பச்சோந்தியா வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும். அது என்னன்னா, இந்த இது நான் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தேன். ஒருத்தன் என்கிட்ட சொன்னா, அது நீங்கள் வந்து உமனைசர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்களாமே. நான் வந்து நீங்கள் ஆக்சுவலி லைவில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கேம் பண்ணுங்க, என்னை ரேசிஸ்டும் பண்ணுங்க, என்னை வந்து வேற என்ன எனக்கு எல்லாமே சொல்லுவானுங்க, மிசாஜனிஸ்டும் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ரீல் கட் பண்ணி போட்டிருந்தாங்களே உங்களது கூட, ஏதோ பிளாக்குன்னு ஏதோ சொல்லிட்டு ஒபாமாவும் இது இப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருக்காரு, இவர் ட்ரம்ப் வந்து பிளாக்காக இருக்க மாதிரி ஏதோ ஒன்று அந்த கான்டெக்ட் இல்லாமல் அது இவனுங்க எடிட் பண்ணி போடுறானுங்க. நான் ஆல்ரெடி லைவ்லேயே கான்டாக்ட்ஸ் இல்லாமல் பேசுவேன். இவனுங்க அதை கட் பண்ணி இன்னும் கான்டாக்ட்ஸ் இல்லாமல் மாற்றுறாங்க. நான் அது வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்துச்சு, ஏன்டா ட்ரம்ப் கருப்பாக்குறாருன்னா, அது இல்லைன்னா ரேசிஸ்ட், கருப்பாக இருந்தால் அந்த பிக்சரில் இப்படி இருக்காரு, அதனால நான் கேட்டேன். அது உடனே ரேசிஸ்ட்னு மாற்றிட்டானுங்க அவனுங்க. அதெல்லாம் ஜோக்குக்கு தான், பட் லைக் அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த உமனைசர்னு சொல்கிறது அப்படின்னா என்னன்னே எனக்கு முதல்ல தெரியல. உமனைசர் அப்படின்னா வந்துட்டு பெண்களை வந்து வசீகரிக்கும் பிளே பாய் தான் உமனைசரா? இல்லை, பிளே பாய்ன்றது வேற, உமனைசர்ன்றது வேற. ஒரு மேக்னெட்ன்ற மாதிரி, உமன் மேக்னெட், ஃபேனி மேக்னெட், சான் ஆண்ட்ரஸ் அந்த மாதிரி ஒரு ஆள். தெரியல, அப்படிலாம் கிடையாது. நான் யாரையும் அட்ராக்ட் பண்ணதில்லை, ஸோ எனக்கு தெரியல. ப்ரோ, கேர்ள்ஸுக்கு சப்பியாக இருந்தால் தான் பிடிக்குமாமே. நீங்களே ஒரு ரீல்லாம் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க வாங்கின செருப்படி எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் கிடையாது. என்னங்க ஏதோ உருண்டு போகுது அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஃபேக்கு. சரி, இப்போ நீங்கள் அந்த இப்போ கே என்கவுண்டர் பற்றி ஒன்று பேசுனீங்களே, அது ஓகே, அது நீங்கள் ரீல்லே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னு பார்த்தேன். வேறு ஏதாவது ஒரு வியர்டான ஒரு என்கவுண்டர் இல்லை அப்படின்னா, வியர்டான ஒரு டிஎம், க்ரீப்பியஸ்ட் டிஎம் அப்படின்ட்டு என்ன டிக் பிக்கா? நான் தான் மோஸ்ட்லி வந்து மெசேஜ் ரிக்வஸ்ட்டில் இருக்கும். நான் ஆக்சுவலி எல்லா மெசேஜும் பார்ப்பேன். சில மெசேஜ்லாம் இந்த ரீல்லாம் அனுப்புவானுங்க, அதெல்லாம் அனுப்பிச்சு தான் டெலிட் பண்ணி விட்ருவேன். மற்றபடி இந்த ஹாய்னு அனுப்புவானுங்க, நான் பார்ப்பேன் இதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. சரி, ஹாய்னு அனுப்பிச்சா ஹாய்னு அனுப்புவேன். சில இதெல்லாம் வந்துட்டு என்ன ப்ரோ அப்படிம்பானுங்க. அப்படின்னே இவனை அக்செப்ட் பண்ணக்கூடாது, இவன் அக்செப்ட் பண்ணால் அதான் கிரிப்பியாக பண்ணுவான் அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் அந்தமாதிரி இமேஜஸ்லாம் அது வந்ததில்லை. அது வரைக்கும் நான் இன்னும் சேஃபாக தான் இருக்கேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தா வந்துடும். இன்னும் ஒரு வீக் இப்போது வேலண்டைன் டே வேறு வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு அப்போ தான் தெரியும். இல்லை, யாருன்னா கூப்பிட்டாங்களா டேட்டுக்கு? இல்லை, பொண்ணுன்ட்டு இல்லை, கே என்கவுண்டர் சொல்கிறேன். கே அன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன், தெரில. நேற்று ரோஸ் டே. ஆமாம் நேற்றுலாம் நிறைய டிஎம் வந்து நான் இன்னும் பார்க்கல. ப்ரப்போஸ் டே ஆச்சு, ப்ரப்போஸ் பண்ணல யாரும் பண்ணல. பண்ணாத வரைக்கும் நல்லது தான். நீங்கள் யாருக்கும் பண்ணலையா? நான் யாருக்கும் பண்ணல, பண்ணலாமன்னு இருக்கேன், தெரில, பார்ப்போம். கங்க்ராட்ஸ் ப்ரோ, பண்ணிவிடுங்க. எப்படி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும், எதுக்கு? சரி, உங்கள் வேலண்டைன்ஸ் டே பிளான் என்ன அப்போது? ஒன்றும் இல்லை, வீட்டிலேருந்து லைவ் போடுறது தான். இப்படி சொன்னால் எப்படி? அப்படிலாம் என்ன கேமரா தூக்கினா IRL ஸ்ட்ரீம் போட்டுன்னு கேஎன்கே ஆப்போசிட்டில் போயிட்டு அங்கே தான் கப்பல் இருப்பாங்க, நின்று க்ரீப்பாக பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த இந்த சிங்கிள் சிக்மான்ற மாதிரி அந்த இது சொல்கிறீங்க? இது பேட்டை படத்தில் விஜய் சேதுபதி அந்த மாதிரி பண்ண வேண்டியதுதான். சரி, இந்த ஆன்லைன் என்கவுண்டர்ஸ் எல்லாம் ஓகே. ஆஃப்லைனில், அதாவது ரியல் லைஃப்பில் எங்கன்னா பஸ்ஸில் போகிறப்போ? ஆக்சுவலி வந்து எனக்கு என்னன்னு தெரில, என்னோட வியூவர்ஷிப் என்னன்னு தெரில. ஆன்லைனில் லூஸ் ஆகுறாங்க, ஆஃப்லைனில் ஆக்சுவலி அவனுங்க தங்கம் அப்படியே ஆப்போசிட். அவனுங்க
நேரில் நான் இது வரைக்கும் ஒரு லூஸ் புதிய என்கவுண்டர் பண்ணதில்லை. பியூர் தங்கம் அவனுங்க நேரில். லைக் நல்லா பேசுவானுங்க. ஆனால் ஆன்லைனில் அவன் ப்ரொஃபைலை பாங்கி அவன் என் பண்ண டிஎம் பார்த்தோன்னா லூஸ் பண்ண அது மாதிரி ஏதாவது மெசேஜ் வச்சுருப்பான். ஆனால் நேரில் அப்படி இருக்க மாட்டான். இதே லைவ் சேட்டில் வந்து அப்படி இருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் வந்து எல்லாம் என்கிட்ட அப்படி இருக்கானுங்க. என் லைவ் சேட்டில் என் கமெண்ட்டில் மட்டும் தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் வெளில போனால் வந்து குரூடாசிக்ஸ் குரூடாசிக்ஸ் நல்ல ஒரு அப்படி இப்படி பண்ணாங்க. நான் ஒரு வாட்டி வந்து ஏதோ ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. நான் அதில் வந்து போய் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். அதில் ஃபுல்லாக வந்து எனக்கு அது பார்த்துட்டு வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி பூரிப்பாயிடுச்சு. என்ன இவனுங்க ஓகே இவனுங்க நம்மக்கிட்ட தான் லூஸ் ஆக்குறானுங்க, வெளியில் நல்லா இருக்கானுங்க, அது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கம்யூனிட்டி தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு அது. இல்லை ஆக்சுவலாக நான் இன்னொன்றும் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் அது லிட்ரலாக சொல்ல போனால் ஒரு 8 கமெண்ட் மாதிரினே வச்சுக்கோங்களேன். அது ஃபன் வேலை எடுத்துகிட்டு போனாலுமே வெளியிலேருந்து ஒரு புது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன இப்படி திட்டுறானுங்க இல்லை இப்படி பண்ணுறானுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் கலாய்க்கிறதுன்றது வேற, அது அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் திட்டுறது இது பண்ணுறதுன்ட்டுலாம் இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் ஃபன் டோனாக அதை எடுத்துக்கிட்டு இது பண்ணுறீங்க? என்னெல்லாம் சொல்லியிருந்தா நான் சத்தியமாக ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிட்டு ஆளை விடுங்கடா சாமின்னு ஓடிட்டுருப்பேன். இல்லை ஆக்சுவலி நானும் லைவில் அழுதுருக்கேன். ஆக்சுவலி நல்லா ஆயிருக்கு இது. அதெல்லாம் இப்போ இல்லை, ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நானும் வந்து லூஸாக இருந்தவன் தான். ஆக்சுவலி நான் என்னை திட்டினா நான் திரும்பி திட்டுவேன், நான் சில டைம் ஓவராக பேசுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து எனக்கே வந்து போர் அடிக்குது அப்படின்னு நான் நார்மலாக ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் முன்னாடி இருந்தேன். பட் என்னென்னா வந்து ஈஸியாக ப்ரொவோக் ஆகிடுவேன். பட் இப்போ அது இல்லை, அவ்வளோ. இல்லை அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் இன்னும் யூடியூப்குள்ளே அவ்வளோவா வரல. ஸோ 8 கமெண்ட்ஸ்ன்னு நான் பெருசாக பார்த்ததில்ல. இன்ஸ்டாவில் எப்போனா ரொம்ப ரேராக வரும். அவங்ககிட்ட போய் என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் அங்கேயே சால்வ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இப்போ நான் சப்போஸ் நான் யூடியூப் வந்து பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த 8 கமெண்ட் வர்றது அப்படி வந்துச்சுன்னா எனக்கு அது எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அந்த இடத்த? ப்ரோ அது ஹேட்னு நம்ம இடத்துக்கு தான் ப்ரோ. இப்போ என் லைவ் சேட்டில் வந்து இப்போ தான் ஒருத்தன் பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 400 பேர் 500 பேர் பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்து சில மெசேஜஸ் எனக்கு தெரியும், சில மெசேஜஸ் வந்து ஸ்பீடாக போகிறதா தெரியாது. நான் டக்குன்னு சில வேர்ட்லாம் போட்டால் நமக்கு டக்குன்னு அந்த வேர்டுக்கு போகல கண்ணு அந்த மாதிரி போடுவானுங்க. நான் பார்ப்பேன், நான் வந்து பார்த்துட்டு நான் பாட்டு கூலாக நான் பாட்டு பேசினு இருப்பேன். அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் எதாவது திட்டுவானே நான் கவனிக்கலன்னு ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படிமா. ஸோ அது எதுவும் இல்லை. அது எப்படின்னா நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா சில பேர் வந்து வேணும்னே உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஓகே நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பண்ணுவாங்க. அதான் ட்ரோலு லிட்டரலாக. நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சா. அதுவும் இல்லாமல் வந்து என் பசங்க மோசம், நீ யாரா வந்து அடிக்கிறது, நாங்கள் தான் எங்கள் அண்ணன் அடிப்போம், நீங்களாம் யாரும் அடிக்கூடாதுன்னு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனே அடிப்போம். அதான் மாதிரி இவனுங்க வந்து யாரும் ரெகுலராக எல்லாரும் சேட்டுக்கு வரவங்களுக்கு தெரியும் யார் யார் வராங்க, யார் புதுசு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். என்னால் போனால் புதுசாக எவனாவது வந்தானுங்கன்னா இவனுங்களாம் சேர்ந்து அவனை அடிப்பானுங்க. அவன் அதுக்கப்புறம் வந்து ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவன் ஆரம்பிச்சிருவான். அதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருப்பானுங்க, அதே என்ன அடிப்பானுங்க. ஆமாம் நல்ல கம்யூனிட்டி ப்ரோ இது. ஆனால் அது இல்லாமல் அது எப்படின்னா அது நம்மளை வந்து ஒரு ஈகோ செக்கில் வச்சுக்கோம். அது எப்படின்னா வந்து நம்ம யாருக்கும் மேலே இல்லை, அவனுக்கு நம்ம கலாய்ப்பானுங்க, நம்ம அவனை கலாய்ப்போம். ஸோ அது ஈஸியாக இருக்கும், நம்ம ஜாலியாக இருக்கு. எனக்கு வந்து நான் ஆக்சுவலி லைவில் வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். நானும் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னா நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு பேச பிடிக்கும், நான் ரொம்ப பேசுவேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ லைவ் ஆரம்பிச்சுனா தான் வந்து நான் உட்காந்து நான் பாட்டு பேசுவேன். அதுவும் இல்லாமல் திரும்பி ரிப்ளை வராது, இன்னும் நல்லா பேசுவேன் நான். பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு லைவ் ஆரம்பிச்சோடனே பேசினுக்கிறதுனால அவனுங்களும் கேட்டுன்னு இருப்பானுங்க. அவனுக்கு கேட்பானுங்க ப்ரோ பேசாத ப்ரோ, வேறு எதாவது பண்ணு ப்ரோ, ரொம்ப 2 மணி நேரமாக பேசினுக்கிற ப்ரோ நீ அப்படின்னு. அதனால அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஹேட் கமெண்ட் நீங்கள் கேட்டிங்கல்ல, அது எனக்கு வந்து அட் திஸ் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து எது ஹேட்டு எது ட்ரோல்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது ஒரு பாதராகவே இல்லை. அது எது வந்து கலாய்க்கிறதுக்கு சொல்கிறாங்க, எது வந்து ஆக்சுவல் ஹேட்டாக இருக்குது, அதனால் எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் எனக்கு மோஸ்ட்லி டிஎம்ஸ்லேயும் ஹேட்லாம் எதுவும் வந்ததில்லை. ஒரு 2-3 லைக் அந்த 50-60K இருக்கும்போது வந்துச்சு இன்ஸ்டாவில், அதுக்கப்புறம் எதுவும் வரலை ப்ரோ. அப்புறம் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்களும் அப்பாவும் இருப்பீங்கன்னு சொன்னீங்களா, அப்பா எதுவும் கேட்க மாட்டாரா? லைக் ரேண்டமாக திட்டுறது இல்லை கெட்டவார்த்தை பேசுகிறதுக்கெல்லாம்? லாக்டவுன் டைமில் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்ச கேட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தெரியும், அவர் புள்ள தான். ஸோ அவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் எல்லா பசங்களும் பேசுறது தான். அதுவும் இல்லாமல் வந்து யாரையும் திட்டல, யாரையும் இது பண்ணல, அவன் பாட்டு தனியாக இருக்கான். சில டைம் சொல்லுவார் கத்தாத, ஏன்னா வெளில கேட்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு வீட்டில் இருந்தேன், இப்போ இருக்கிற வீட்டில் இல்லாமல் முன்னாடி வேறு வீட்டில் ஒரு 1 year பிஃபோர் வேறு வீட்டில் இருந்தேன். அங்கே வீட்டிலலாம் வந்து நான் கத்துறது வந்து தெரு வரைக்கும் கேட்கும். ஒரு வாட்டி நான் ஏதோ ஒரு கேம் ஆடினுங்க வச்சு, பேய் கேமு, நான் ஐயோ அம்மான்னு கத்துறேன், ஐயோ அம்மா கொள்றாங்க அப்படி இப்படின்னு கத்துனேன். பக்கத்து வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஐயோ ஏதோ சண்டை நடக்குது, ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லோரும் வந்துட்டாங்க. அதுதான் சொன்னேன், ஐயோ இல்லை கேம் ஆடிந்தேன் நான். எனக்கு அதுலேருந்து நான் வந்து கத்தத்தை கம்மி பண்ணிட்டேன். பட் மோஸ்ட்லி கேட்டால் அது இல்லாமல் அது வீட்டில் இருக்கவங்க யாரும் பார்க்குறதில்ல. அப்பாலாம் வந்து யூடியூப் பார்க்க மாட்டார். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நான் கதவை மூட்டு நான் தனி ரூமில் இருக்கிறதுனால ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இல்லை அன்னைக்கு அந்த ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணி கரெக்டாக அப்பா வந்துட போகிறாருன்னு சொல்கிறப்போ வந்துட்டார் என்ன? ஆமாம், அன்றைக்கி வந்தார். அது ஆக்சுவலி அதுக்கு டைமிங் அன்றைக்கி கரெக்டாக மாட்டுச்சு. அது கரெக்டாக நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கும் உங்கள் அப்பா உள்ளே வர்றதுக்கும். அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி அந்த ரீல் போடுறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி காலைல காஃபி குடிக்கும்போது தான் வந்து பொண்ணு பார்க்கலாமா உனக்கு அப்படின்னு கேட்டார். 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ரீல் இவனுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. அது யார் அது? அது ஏஐ வீடியோவா இல்லை அந்த உங்களை மாதிரி லுக் லைக்? அது சோரா ஏ. ஓகே ஓகே. ஓ நீங்கள் அது சோரா வச்சு பண்ணுன்னு சொன்னதை பண்ண பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ இதில் தான் எனக்கு இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா உங்களை வந்து டெய்லி எடிட் பண்ணிட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு எடிட்னா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? அது ஒரு எடிட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபோட்டோ பற்றி. அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? இல்லை அதுதானே உங்களுக்கு வந்து? அது எனக்கு ஃபேவரட்லாம் கிடையாது. இது இல்லை ஃபேவரட்டுன்ட்டு இல்லை, லீஸ்ட்டு. லைக் எப்படி சொன்னால் 2 எக்ஸ்ட்ரீமாக எனக்கு இந்த எடிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாவடிக்கிறான்னு இதை போட்டு அப்படின்ற மாதிரி. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிச்சதுன்னு 1-2ன்னு கிடையாது. லைக் ஆக்சுவலி மோஸ்ட்லி சில இது நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுவானுங்க. இல்லை டக்குன்னு இப்போ யோசிக்கும் போது வருதுன்னா டக்குன்னு எனக்கு யோசிக்கணும்னா அந்த ஜெட்டி பிக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அது எங்கே போனால் நேற்று நான் வந்து எஸ்ஆர்எம் போயிருந்தேன். அங்கே போகும்போதும் கும்பலாக ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோக்கு நடுவில் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அது ஃபோட்டோ பாம் பண்ணியிருக்கான் அந்த ஃபோட்டோவை வச்சு. அதனால் வந்து எனக்கு அது இப்போ என்ன அறியாமையே மைண்டில் வந்து அந்த ஜெட்டி ஃபோட்டோ மட்டும் தான் எனக்கு வந்து ஃபேவரட் மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த சோராவில் நான் பார்த்தது எனக்கு டக்குன்னு பார்த்து நான் ரொம்ப சிரிச்சது வந்து அந்த கே பரைடுக்கு வந்து அந்த இது பண்ணியிருந்தாங்களே சோரா. அது வந்து நான் லிட்டரலாக வந்து சோரா யாருமே பண்ணல. சரி ஓகே எனக்கு ஆக்சஸ் கிடச்சிது, சோரா ஆக்சஸ். நான் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஒரு ஆக்சஸ் வாங்கினேன். 6 பேர் கிடைக்கும். சரி யாரும் பண்ணல, சரி நம்ம பண்ணுவோம், எந்த ஸ்ட்ரீமரும் பண்ணல, சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தெரியாதனமாக அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். 400-500 வீடியோ ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. என்னென்னமோ பண்ணுறானுங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணுறானுங்க, திடீர்னு எனக்கு குழந்தை போய்க்குதான், திடீர்னு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் நைட் சீரிஸ் நடத்துகிறான், திடீர்னு ஏதோ டூர் சீரிஸ், அதுலேயே உட்காந்து சீரிஸ் நடத்துகிறானுங்க. எனக்கு ரொம்ப மோசம் அதில். ஆனால் ஆக்சுவலி நல்லா சில இதெல்லாம் நல்லா இருந்தது. அது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறத விட இந்த மாதிரி ஆடியன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப எங்கேஜாக இருக்கும்ல. அது ஆக்சுவலி என்னோட அவனுங்க நல்லா எடிட் பண்ணுறாங்க. அதுதான் சொல்ல வரேன் நானும். நான் பார்க்கும்போதே என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, யோசிக்காததெல்லாம் பண்ணுறீங்களேடா அப்படின்ட்டு இருக்கும். அது சில டைம் வந்து அதுவும் இல்லாமல் இவனுங்களுக்கு வந்து என்ன ஃபெட்டிஷ்னு தெரில. என்னைய பொம்பளை ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை போல். அதுவும் இல்லாமல் எல்லா ஃபோட்டோ ரீலு எல்லாத்துலேயும் வந்து ஒரு 4 ஃபோட்டோ நல்லா ஜென்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கானுங்கன்னா திரும்பி ஒரு 6-7 ஃபோட்டோ வந்து அப்படியே பொம்பளை ஃபோட்டோவாக இருக்கும். என்னை பொம்பளை வருஷனாக மாற்றி வச்சுருப்பானுங்க. அந்த இப்போ கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு ப்ரோ, அந்த குஜராத்தி மாதிரி அந்த இது பண்ணி வச்சு. அதுதான் அவனுக்கு வந்து என்னன்னு தெரில. அதுவும் இல்லாமல் இது பண்ணுறதெல்லாம் பசங்க. பொண்ணுங்க வந்து ஒரு பையனை பொண்ணாக மாதிரி மேக்கப் போட்டு விடுறது அந்த மாதிரினா ஓகே, சரி ஓகே, அதுதான் அவங்க ஏதோ ஆசைப்பட்றாங்க பொண்ணு மாதிரி காமிக்கணும். இவனுங்க வந்து பசங்க இவனுங்க வந்து என்னை பொண்ணாக மாதிரி ஆசைப்படுறானுங்க. அதுவும் நார்மலாக மாற்றினா கூட பரவாயில்லையே, மாற்றுறதுலாம் ஒரே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கேர்ள் என்னென்னமோ பண்ணுறானுங்க அவனுங்க. பீகாரி பேடி அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க அவனுங்க. ஒரு பொண்ணு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நான் வந்து சீரியஸாக உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னால் என்ன ரியாக்ஷன் இருக்கும்? லைவ்லலாம் இல்லை, இப்போ நீங்கள் கூட ஏதோ காமிகான் போகிறீங்களே, அந்த காமிகான் ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணலாம். காமிகான் நீங்கள் போய் ஐஆர்எல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே. அந்த ஐஆர்எல் பண்ணுற டைமில் வேணும்னே வந்து ப்ரப்போஸ், அதுவும் லைவில் சர்ப்ரைஸ் ப்ரப்போஸ் மாதிரி ஃப்ளாஷ் மேப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி ஒரு ப்ரப்போஸ், உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவீங்க? தெரில, ஹானஸ்ட்டாக எனக்கு தெரில. எழுதோடனே வேணால் சும்மா டேட் பண்ணுவோம், அப்புறம் செட் ஆச்சுன்னா லவ் பண்ணலாம். சரி, அப்போ டேட் பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இப்படி இருந்தால் தான் நான் டேட் பண்ணுவேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னா என்ன? அப்போ கேரக்டர்னா என்ன? நான் ஜோக் அடிப்பேன், நான்லாம் சரளமாக கலாய்ப்பேன். என்ன கலாய்ச்சாலும் நான் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்க மாட்டேன், ஒன்றும் டென்ஷன் ஆக மாட்டேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஜோவியலாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த எஸ்எம்எஸ் கப்புள் மாதிரி வேணுன்றீங்க, சிவா மனசில் சக்தி மாற்றி அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். சரி, பார்த்துட்ருக்கோங்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க, அவர் லைவ் வர போகிறாரு, வந்து பண்ணுங்க. ஸோ கல்யாண மாலையில் வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், வந்துடுங்க ஓகேவா? இப்போலாம் கல்யாண மாலைலாம் இல்லை, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே மணமகள் விவரம் அவங்களே இன்ஸ்டாவில் தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அதான் வந்துருங்க, அவர் காமிகானில் வர போகிறாரு. ஸோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறவங்க பண்ணிக்குவாங்கப்பா சொல்லிட்டேன். காமிகான் எனக்கு அதுவும் பொண்ணுங்க மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணுமா ப்ரோ? பசங்களாம் வேண்டாங்க. ஆனால் ஆல்ரெடி இவனுங்க லைவ் சாட்டில் பண்ணுறதே போகிறவனுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து காமிகான் நீங்கள் ஐஆர்எல் பண்ணுறப்போ ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு கே என்கவுண்டர் மாதிரி, அவ்வளோதான் வச்சு செஞ்சிருவானுங்களே. இல்லை அவனை நான் அங்கேயே வச்சு செஞ்சிருவேன். இல்லை நீங்கள் செய்வீங்க, அதுக்கடுத்து உங்களை செய்வானுங்களே. ஆமாம், அதன்மே உண்மைதான்.
அவனை விட மாட்டேன் நான். வாணி என் கூட வாணி எங்கே லவ் சொல்கிறியா சரி வா அப்படின்னா அவனுக்கு உண்மையாக பஸ்ஸை காலி பண்ண அமைச்சிடுவேன். நைஸ் டாக்டிக் ப்ரோ. இந்த மாதிரி யாருனா வந்தால் பண்ணிடணும், பஸ்ஸை அவ்வளோதான். காலி பண்ணி அமைச்சிடணும். இப்போது நீங்கள் அதே மாதிரி தான் லவ் விஷயத்துலேயே இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வர பொண்ணு யூடியூப் ஸ்ட்ரீமராக இருக்கணுமா, இல்லை யூடியூப்னா என்னன்னு தெரியாத பொண்ணாக இருக்கணுமா? யூடியூப்லாம் தெரியாத பொண்ணலாம் கஷ்டம். அப்போலாம் இப்போ அப்படி யாருமே கிடையாது. லைக் யூடியூப்னா ஸ்ட்ரீம் எல்லாம் வேணாம் அந்த மாதிரி ஒரு. ஐயா அப்போல்லாம் அந்த செட் ஆகுது. சரி, அப்போ அந்த பொண்ணு நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, அந்த பொண்ணு வந்து ஒன்று நான் இல்லை ஸ்ட்ரீமு, ஸ்ட்ரீம் தான். அவ்வளோதான். நான் சாட்லேயே போல் போடுவேன், என்ன கைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு. வாட் ஷுட் வி டு சாட் அப்படின்னு. அவங்க வந்து பரவாயில்ல ப்ரோ பொண்ணுன்ட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரீம் விட்டுருவீங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் எப்போதுமே சாட்டில் வந்து எப்போதுமே எதாவது கேட்பேன், என்ன கேம் ஆடலாம் அப்படின்னு கேட்பேன். அவனுக்கு ஒரு 4-5 கேம் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், நான் சும்மா கேட்குறேன் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, நான் என்ன ஆட போகிறேன் தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான். சரி, நீங்கள் அந்த இது ரீசெண்டாக அந்த பியூடிபையோட வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, எந்த வீடியோ? அந்த இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தார், இப்போ வந்து செட்டில் ஆகிட்டாரு, ஸ்ட்ரீம் வர்றதில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்ட்ரீமில் போய் பீக்கில் போயிட்டு ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு ஜப்பானில் போய் செட்டில் ஆகிடணும். ஜப்பான் கூட வேணாம், நம்ம போயிட்டு இங்கே போய் செட்டில் ஆகிடலாம், தாய்லாண்டில் போயிட்டுன்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அதாவது எப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டத்தில் ஏறும், அப்புறம் ஒரு கட்டத்தில் இறங்கும். இறங்குறதுக்குள்ளே ஓரளவுக்கு நான் வந்து ஒரு பீக் போயிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே மெயின்டைன் ஆகலாம் தான் பார்க்குறேன். நான் வந்து குவிட்லாம் கிடையாது. இது குவிட் பண்ணுற நான் ஒன்றும் பெரிய இது ஜாப்லாம் கிடையாது. கைஸ் நான் குவிட் பண்ணுறேன் அவ்வளோதான், நான் யூடியூப் விட்டு போகிறேன், அதெல்லாம் கிடையாது. பிரேக் வேணா எடுப்பேனே தவிர, பட் மற்றபடி குவிட்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் காசுக்கு பண்ணுறதை விட எனக்கு ஆக்சுவலி இதுவாக எனக்கு வந்து ஒரு பேஷனாக எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா நான் வந்து காசு இல்லாத போச்சும் நான் வந்துட்டு இது பண்ணேன். ஸோ காசு வரும்போச்சும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த தாட்லாம் வந்துச்சு, விட்டுறலாமா. நடுவில்லாம் 1 இயர் நான் நடுவில் வீடியோ பெருசாகவே போடல. முன்னெல்லாம் 1 இயரில் 80, 100, 120 வீடியோஸ் போட்டுட்டு இருந்த டைமில் இன்ஸ்டாவில் நடுவில் வந்து ஒரு வருஷம் 10 வீடியோ 12 வீடியோ தான் போட்டே இருந்தேன். எனக்கு அந்த டைம்லாம் குவிட் பண்ணலான்ற அளவுக்கு போயிட்டு இப்பயும் பேர்ன் அவுட்டில் தான் இருக்கேன். அதுதான் என்ன பண்ணுறது தெரியாமல் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சரி பாட் எடுப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா, எனக்கு லிட்ரலாக எனக்கு மைண்டு எப்படி இப்போ இருக்குது அப்படின்னா, பேர்ன் அவுட்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கொஞ்சம் வெளில வரேன், கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ட்டுலாம். முன்னாடிலாம் செம்ம பேர்ன் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பியூடிஃபை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் இப்படி போயிடலாமா, ஆனால் போகிறதுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையே. ஆமாம், மனுஷனுக்கு இது பியூடிஃபைக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் காசு சேர்த்துட்டான், குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு பேஷன் இல்லை, பேஷன் செத்துருச்சு. அவனுக்கு அந்த பேஷன் இருந்தால் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதுதான் பேஷன் இல்லாமல் எப்படி பண்ண முடியும், ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ கண்டென்ட்டும் போடக்கூடாதுன்னு இருக்குது, போட்டால் தான் காசு வரும்ட்டும் இருக்குது. அதுதான் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து என்கிட்ட வந்து நான் சேவிங்ஸ் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு யூடியூப் நல்லா போகுது, நான் அதெல்லாம் ஃப்ரீலான்ஸ் எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு காசு இருக்குது. நான் ஃப்ரீலான்ஸ் எடிட்டிங் தான் எனக்கு காசாக நான் வச்சுக்கிறேன். அது வந்து ஒர்க்கு. ஃப்ரீலான்ஸ் எடிட்டிங் வந்து ஒர்க்கு, யூடியூப் வந்து பேஷனில் வருது, நான் இல்லைன்னு சொல்ல, வருது. பட் ஆனால் வந்து அதை நான் ஸ்பெண்டே பண்ண மாட்டேன். ஏன் அதை நான் திரும்பி பேஷனுக்கே தான் போடணும். நான் சில பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு காசு தேவைப்படுது, அதனால் அதுக்கு வச்சுக்கிறேன். மற்றபடி வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, வெளில போயிட்டு வர செலவு, அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறதுலேருந்து தனியாக தான் பண்ணுறது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து காசுக்காக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ செத்துரும் அது அன்றைக்கி. அதுதான் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 செக்மெண்ட்டாக நான் பிரித்து ஆஃபீஸ் ரன் பண்ணணும், என்னன்னாலும் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணலாம், பர்சனலாக அதுக்கு தனியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி என்னோடய பேஷன் வந்து எனக்கு யூடியூப்பில் வீடியோ பண்ணுன்றது தான் பேஷன், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. இன்ஸ்டாவில் வந்து சர்வைவலுக்காக அங்கே பண்ணிகிட்ருக்கேன் லைக் இப்போது நான். ஸோ அதனால தான் சரி எனக்கு அது ரிலேட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நான் ஆக்சுவலி நான் வந்து 2024 வந்து நான் ஒழுங்காக லைவ் போடல, லைக் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. ஏன்னா நான் அந்த டைமில் ஃபுல் டிப்ரெஷன். எனக்கு வந்து முடி வெள்ளையானதுக்கு காரணமே அதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷனு. காசு இருந்தாலும் பட் காசு இல்லாத மாதிரி இருந்துச்சு, நினச்சது பண்ண முடில, வெளில போக முடில. லைக் ஒரு ரேண்டமாக வந்து ஒரு டிப்ரெஷன் அடிச்சிச்சு, வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்துச்சு. அந்த டைமில் கூட வந்து சில டைம் காசு கம்மியாகும், சரி லைவ் போட்டால் வந்து ஆட் ரெவன்யூ ஏதோ ஓரளவுக்கு அது வரும் அப்படின்னு நான் போட்டேன். பட் ஆனால் அப்படி காசுக்காக நான் லைவ் போட ஆரம்பிச்சும் போச்சு வந்து எனக்கே தெரியுது என்னால் வந்து கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் ஜாலியாக இருக்க முடியல. நான் ஜாலியாக இருந்தால் தான் வந்து பார்க்குறவனுக்கு ஜாலியாக இருக்கும். நானே சோகமாக டொயின்னு இப்படி உட்காந்துருந்தேன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி கொஞ்சம் காசு சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு வருஷம் வந்து ஒரு 6 மாதம் வந்து நான் வந்து ஒழுங்காக லைவ் போடல. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, காசு சேர்த்துருவோம்,
ஒரு அளவுக்கு மாதம் வாடகை இப்போ யூடியூப் நின்னா கூட நான் இன்னொரு அடுத்த 6 மாதத்துக்கு நான் வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிப்போம், வீட்டு வாடகையாவது கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு 60,000 சேர்த்து வச்சேன். 60,000 சேர்த்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே, என்கிட்ட 60,000 இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கலாம், இப்போ நம்ம ஜாலியாக நம்ம யூடியூப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் திரும்பி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த 60,000 சேர்க்கறதுக்கு எனக்கு செலவு பண்ணியும் மீதி சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1-1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தொடர்ந்து லைவ் போட்டேன், அப்படியே போகுது. அது அந்த லைவ் போடுறது ஸ்டார்ட் பண்ண, அந்த ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணதோ இல்லை கேமிங்குள்ளே நீங்கள் வந்ததெல்லாம் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது அதுக்குள்ளே எப்படி வந்துச்சு? இப்போது ஐஷோ ஸ்பீடு இல்லை இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, காய்ஸ்நட், அவங்கள மாதிரி அங்கே பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை அந்த பேஷன் உங்களுக்கு எங்கேருந்து ட்ரைவ் ஆச்சு? கிடையாது. நான் ஆக்சுவலி ரெயின்போ 6 Siege ஒரு கேம் விளையாடிருந்தேன். அதனால தான் வந்து என் பேர் வந்து குரூட் R6. ரெயின்போ 6 Siege தான் வந்து R6ம்பாங்க. நான் ஆக்சுவலி அந்த கேம் வந்து நான் இன்னொரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் அதை ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணோம். அந்த டைமில் இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பெருசு கிடையாது, அதெல்லாம் இருந்தாலும் பட் பப்ஜி மட்டும்தான், மொபைல் மட்டும்தான் இருந்து, பிசி கேமிங்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து சரி அதை ட்ரை பண்ணி ஆன்லைன்லேயே வந்து ஏஷியா குவாலிஃபயர்ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஆடணும். அதில் தோற்றுட்டோம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அப்போல்லாம் காலேஜ் முடித்த டைம் ஒவ்வொருத்தரும் பசங்களாம். அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போக போகிறேன், நான் வந்து யூஎஸ் போக போகிறேன், கனடா போக போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டான். சரி அதுக்கப்புறம் நானும் வந்து அந்த டைமில் ஆக்சுவலி வேறு சேனல் வச்சுருந்தேன், ஆப்ரேஷன் நூப்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு சப் ஏற்றணும் அப்படின்னு ஆசை, அந்த 1K சப் எடுக்கணும், எனக்கு 1K எடுக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. நான் என்ன பண்ணேன் வந்து, முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது, இப்போ இருக்கான்னு தெரில, சப் ஃபார் சப்பும்பாங்க, நீ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் அப்படி ஒரு 460 சப்ஸ்கிரைபர் சேர்த்துனேன். யூடியூப் என்ன பண்ணிட்டானுங்க, ஷேடோ பேன் அடிச்சிட்டானுங்க அந்த சேனலில். அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் நான் வந்து சரி இதெல்லாம் வேலை ஆகாது, வேலைக்கு போய்டுவோம். ஐ மீன் லைக் அப்பயும் நான் வேலை பார்த்து தான் இருந்தேன், பட் அது பேஷனாக பண்ணியிருந்தேன். சரி இதெல்லாம் ஃப்ரீ டைமில் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், 1 கேம் மட்டும் ஆட்டு, யூடியூப்லாம் பண்ண வேணாம், லைவ்லாம் போட வேணாம் அப்படின்ட்டு அந்த சேனல் டெலிட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நாள் ரேண்டமாக தூங்கி இருந்துச்சு, சண்டே ஒரு நாள் தூங்கி இருந்துச்சு, வெறுப்பாகுது அப்படின்னு டிஸ்கார்ட் டெலிட் பண்ணி, யூடியூப் சேனல் டெலிட் பண்ணி எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு ஃபோன் எனக்கு எதுக்கு டெலிட் பண்ணேன், என்னாச்சு என்ன தெரியலடா, வெறுப்பாக இருந்துச்சு, டெலிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் வேலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லாக்டவுன் ஆரம்பித்த டைமு, இந்த டைமில் வந்து சரி சும்மா பண்ணுவோம், இந்த லாக்டவுன் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து பண்ணேன். அப்போ வந்து சரி என்ன நேம் வைக்கலாம்னா, நான் R6 நேமில் குரூட்னு வச்சுருந்தேன். சரி குரூட் R6னே வச்சிரும். ஏன்னா அந்த ஒரு கேமுக்காக தான் நான் பிசி பில்ட் பண்ணேன், பிசி கேமிங்க்கு வந்தேன். லிட்டரலாக அந்த ஒரு கேமாக தான் நான் அது எக்ஸ்போஷரே ஆனேன். எனக்கு அந்த பிசி மொத்த இதுவுமே எனக்கு அப்போ தான் வந்துச்சு. அந்த கேமுக்காக நான் வந்து கையில் வச்சு இந்த ஃபோனை விற்று ப்ராசஸர் வாங்கி பிசி பில்ட் பண்ணி வீட்டில் சிறான திட்டு வாங்கி மானிட்டர் இல்லாமல் டிவியில் கனெக்ட் பண்ணி ஆடி டிவி பிக்சர் டிவி வெடித்து எவ்வளோ பண்ணேன். சரி அதனால் சரி திரும்பி பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்தோடனே குரூட் R6ன்னு பேர் வச்சு ஒரு 10 நாள் வந்து R6 ஸ்ட்ரீம் போட்டேன். அதுக்கப்புறம் சரி எனக்கு அந்த R6க்கு வந்து வியூவர்ஷிப் கிடையாது இந்தியாவில். ஏன்னா அது நிறைய பேருக்கு புரியாது. இப்போ வேலரண்ட்டுக்கு இருக்குது, பப்ஜிக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் வியூவர்ஷிப் ஓரளவுக்கு இருக்குது. R6 வந்து நிறைய பேர் கிடையாது, ஏன்னா புரியாது அது சில பேருக்கு. அது ஆக்சுவலி ஒரு டீம் கேம். வேலரண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், 5 பேரை சுடணும் அவ்வளோதான். இதுவும் புரியும், பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் அது பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணும், என்ன நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அது கஷ்டம் அது. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு புரியலனால அது வியூவர்ஷிப் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவன் தான், இந்த மாதிரி GTA இந்த மாதிரி RP ரோல் பிளேன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வா அப்படின்னா. சரி எனக்கும் நான் அப்போ சரி GTAவில் ஓரளவுக்கு வியூவர்ஷிப் இருக்குது, சரி நம்ம போவோம், என்ன எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். எங்கேயும் GTA அந்த டைம்லாம் லாக்டவுனில் வந்து GTA ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எல்லாம் 2000 ரூபா அந்த கேமு. ஆமாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி நானும் கிளைம் பண்ணி வச்சேன், சும்மா இருந்துச்சு, சரி போனேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து அதில் தான் 20K ஆக்சுவலி நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணேன். 20K வரைக்கும் நான் அதில் தான் பண்ணேன். நான் அதில் போயிட்டு அதில் தான் வந்து இந்த சின்னான்னு சொல்கிறீங்களே, அது இந்த GTA ரோல் பிளேயில் வர கேரக்டர் சின்னப்ப தாஸ்னு ஒரு கேரக்டர். ஓகே. என் ஃப்ரெண்டு நான் எல்லாரும் வந்து CCV படம் இருக்குல்ல, அதில் ஒரு கேரக்டர் வரும்ல, அதில் ஒவ்வொருத்தர் பேர் வந்து ஒன்று, அதில் என் பேர் சின்னப்பதாசன், அந்த படத்தில் சின்னப்பதாசன் ஒரு கேரக்டர் வரும், அதுதான் என் கேரக்டராக வச்சுருந்து பண்ணது. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த கேமும் பேர்ன் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ கேம்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரோ, சின்ன வயசில் நீங்கள் வந்து விளையாடின கேம்ஸ் இல்லை அவுட்டோர், இல்லை அப்போத்துலேருந்து நீங்கள் இன்டோர் தானா இல்லை அவுட்டோர் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா? அவ்வளோ நான் பேட்மிண்டன் ஆடுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி திரும்பி கேர்ள்ஸ் கூட ஆடுறது, இந்த கொக்கோ. நமக்கு சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸ் இன்ட்ராக்ஷனே கிடையாது. எனக்கு தெரில, எனக்கு இது ஏனே தெரில ப்ரோ. இப்படி சொல்கிறது தான் ப்ரோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸ் இல்லைனா கோயட் ஸ்கூல் தான். சின்ன வயசுனா ஒரு 5th முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. சரி ஓகே. அது என்னன்னு தெரியல, அந்த 5th அப்புறம் சடனாக வந்து
எந்த கேர்ளும் என்கிட்ட பேசாது. என் ஸ்கூல் பொண்ணுங்களே என்ன நேரில் பார்த்தா பேசாமல் போயிடுங்க. ஏன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நம்ம பாட்டு ஜாலியாக இருப்போம், இது பேசினா என்ன பேச வச்சுப்போ அப்படின்ட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுவும் மோஸ்ட்லி இந்த ஏரியா பசங்க தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தன் கூட தான் டச்சில் இருக்கேன். மற்றபடி வந்துட்டு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் இப்போ இதெல்லாம் இல்லை கிடையாது. சின்ன வயசில் மட்டும் தான் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் அது கிடையாது. இப்போ ஏரியா வந்து வெளில வரதே இல்லை, வீட்டு வெளியே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மற்ற எல்லாம் இன்டோர் கேம்ஸ் தான். அப்பயே வந்து வீட்டில் PS2 வாங்கி கொடுத்தாங்க, அதை வச்சு தேதின்னு தேய்ச்சாச்சு. அது இல்லாமல் முன்னாடி சிப்பு வீடியோ கேமு. அப்போ நான் வந்து கேம் வந்து இந்த ஸ்டோரி முடிக்கணும் அப்படிலாம் இல்லை. 40 ரூபா கொடுப்பாங்க, டெய்லி சத்யா பஜார் போவேன், ஒரு PS2 CD வாங்கிட்டு வருவேன், வீட்டில் வச்சு போடுவேன். நல்லா இருந்ததுன்னா விளையாடுவேன், நல்லா இல்லைனா CD ஒரு காலன்னு சும்மா சொல்லி வேற வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் ஓட்டிச்சு டைம். ப்ரோ நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் மெமரி வச்சு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பீங்களே. எந்த வீடியோ? அது 5th நடந்தது. கக்கா போன மேட்ரா? அது ஆக்சுவலி வந்து உண்மையாக நடந்தது. அவங்க வந்து ஏதோ இல்லை அது ஓகே, அது தெரிஞ்சு நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. அது இதுவரைக்கும் ஆக்சுவலி இப்போ பேசுனது இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி, அது ஜாலியாகவும் இருக்கலாம், இல்லை ட்ராமடைஸ் ஆன மெமரி. இந்த மெமரி வேணாம், இது எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாத ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தெரில. அதுன்னா என் ஸ்கூல் க்ரஷ் கன்னத்தில் கிள்னது அந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் ஆக்சுவலி எதுவுமே மோஸ்ட்லி இல்லை. ஏன்னா நான் வந்து ஸ்கூல்லேயே எனக்கு வந்து எல்லாரையும் தெரியும், இவன் என் கூட படித்தவன் அப்படின்னு தெரியுமே தவிர மற்றபடி மோஸ்ட்லி பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் கிடையாது. அப்போ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்களோ? இன்ட்ரோவர்ட்னு இல்லை, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இது எப்படி ப்ரோ? அது ஏன் பேச மாட்டாங்க? எதனால? இல்லை தெரில. நான் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு தெரில, நான் லூஸ் கூதி நினைக்கிறேன், தெரில அந்த டைமில். ஏன்னா அப்படியெல்லாம் இருந்திருக்காது. சின்ன வயசில் என்ன ப்ரோ தெரிய போகுது? சில பேர் பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்ல அந்த கேரக்டர்லாம். ஏன்னா வந்து எனக்கு ஒருத்தவங்க தான் ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொன்னல, அவங்க கூட தான் இப்போ பேசுகிறேன் நான். இது யாருமே வந்து சும்மா இன்ஸ்டாவில் தெரியும், சும்மா ஹாய் பாய் தான். மற்றபடி ஒருத்தன் கூட மட்டும் தான் இப்போதைக்கு ரெகுலராக பேசுனுங்குது. அவன் தான் வந்து ப்ரீகேஜிலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட் அவன். மற்றபடி வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் அது ஏன்னு தெரில அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம லைக் நான் தாண்டா இனிமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை பயத்தில் வந்து என்ன பண்ணலாம் கிடையாது? ஏன்னா வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு கான்ஷியஸ் இருந்துச்சு, எப்படி தான் நம்ம இனி தான் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், எவனும் நம்மளை பார்க்க மாட்டான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிஸ்கார்டில் என் கூட இருப்பான், அவன் தான் என்னை பார்த்துட்டு இருப்பான், அந்த 1 வியூவர் அவன் தான். நான் வந்து நான் இவன் கூட தான் பேசின்னு இருப்பேன். லைவ் சேட்டில் யாரு கூடயும் பேசுறதுக்கும் இருக்காது. 1 வியூவர் இருக்கும், ஒரு 2 லைக் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். 2 லைக்கு 3 லைக்கு எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி அவ்வளோதான். நானும் அவனு தான் பேசின்னு இருப்போம், நான் பாட்டு பேசின்னு இருப்பேன், அவனும் பேசின்னு இருப்பான், கேம் ஆடுவோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த பயம்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வெப்கேம் போடும்போது தான், அதுவும் இல்லாமல் நான் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணி 10 நாளில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு என்னென்னா வந்து ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்த்து பேசுனாலும் பேசுகிறேன், நான் செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் வந்துட்டு நான் என்ன யோசித்தேன், சரி காசு போட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு வெப்கேம் வாங்குவோம். வெப்கேம் வாங்கினோன்னே அது அப்படியே 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் GTA வந்தேன், 3 வந்து 10 ஆச்சு, 10 15 அப்படியே வந்துச்சு. உங்களுக்கு வந்து அப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருப்பாங்களா அந்த மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஆள்? அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? இந்த லைக் ஆன்லைன் மூலிமா ஃப்ரெண்ட் ஆகி, நீங்கள் அதாவது அவங்க வியூவராக வந்திருப்பாங்க, அவங்க வந்து இப்போது எனக்கு என் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் மாதிரி இருக்காங்க. அதுதான். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராகேஷ்னு ஒருத்தன், அவனை வந்து கேமில் தான், அதான் நான் என்னை GTA கூப்பிட்டது அவன் தான். அவன் வந்து ஆக்சுவலி வந்து அவன் வந்து 10th or 11th படிக்கலேருந்து எனக்கு தெரியும். அவன் 10th படிக்கும் போச்சுலேருந்து. அப்போயே எனக்கு வந்து 22 என்னமோ அந்த ஏஜ்லேருந்து தெரியும் எனக்கு. அப்போ வந்து நான் ஆக்சுவலி வேலை பார்த்த இந்த கடை வந்து ஒரு கேம் கடை தான். ஓகேவா? சரி. அது வந்து இந்த PS4 PS5 விற்கிற கடை, அது இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்லர் இருக்கும், கேமிங் பார்லரும் இருக்கும். அங்கே தான் வேலை பார்த்தேன். அங்கே தான் அவனை மீட் பண்ணேன். அப்படியே அவன் ஃப்ரெண்டானா, கேம் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் அவனா ஒன்றா கேம் விளையாடிருந்தோம். இப்போ நானும் அவனை தான் ஒன்றா ட்ராவல் பண்ணிருக்கோம். சரி, இது கேட்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. லைக் நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்களும் அப்பா மட்டும்தான் அப்படின்ட்டு, அம்மா பற்றி பேசலாமா? பேசலாம், ஷோர். அதான் என்ன ஆச்சு அப்படி? அவங்க வந்து என்னென்னா வந்து ஒரு 2025 இல்லை 2024 அக்டோபரில் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு 9-8 மந்த்ஸாக வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. அது ஏன்னு தெரில, சடனாக ஆச்சு. நான் அவங்கள வந்து கேட்டேன், ஹாஸ்பிட்டல் போகலாமா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை வேணாம், அவங்களுக்கு வந்து தெரியும் என் நிலமை தெரியும், என்கிட்ட காசு கிடையாதுன்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லலையா என்ன ஏதுன்னு தெரில.
அதுக்கப்புறம் வந்து நானும் சரி அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு டாக்டர் தான், அந்த சின்ன வயசுலேருந்து படித்தான்னு சொன்னல, ம். அவன் டாக்டர் தான். அவனை கேட்டு அவன் சொன்னான் இந்த மாதிரி சரி இந்த மாத்திரைலாம் குடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறமும் வந்து அவங்க மோஸ்ட்லி சரியில்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் வர வச்சு வீட்டிலே செக் பண்ணோம். அவங்களும் மாத்திரைலாம் கொடுத்தாங்க. ஒரு நாள் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. எனக்கு கோல்டு வந்துச்சு. எனக்கு கோல்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோல்டு சரியாயிடுச்சு. கோல்டு வந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஸ்ப்ரெட் ஆகும்ல. சரி என்ன ஆச்சு, நானும் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் தூங்குவோம். அவங்களுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல, என்கிட்ட இருந்து அவங்களுக்கு கோல்டு வந்துச்சு. அந்த எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு சரியாகி ஒரு 3-4 நாளில் அவங்களுக்கு கோல்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வேணாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஒரு நாள் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன். அக்டோபர் 12th நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு நான் ஏஞ்சி இப்படி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து பெருமூச்சு ஒன்று விட்டாங்க. நான் கையை பிடிச்சேன், நாடி இருந்துச்சு, அப்படியே நின்றுச்சு. அவ்வளோதான், அன்றைக்கே இறந்துட்டாங்க. அது என்ன ஆச்சு ஏது, ஏன்னா வந்து அவங்க லிட்டராக லைவ் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பேசியிருந்தாங்க என்கிட்ட. லைவ் போயிட்டு நான் முடிச்சுட்டு வரேன், பேசலை. அது என்னன்னே அந்த தாட் ப்ராசஸ் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து அன்னிலேருந்து வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கில்ட் இருக்குது. நான் லைவ் போகாமல் வந்து இறந்துருக்க மாட்டாங்களோ அப்படின்னு. அதனால தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 months நான் வந்து லைவே போடல ஒழுங்காக. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு, கில்ட் ஆகிடுச்சு. நான் லைவ் போட்டதுனால தான். நான் லைவ் போடாமல் இருந்தால் இருந்திருப்பாங்க ஒழுங்காக, நான் தான் ஒரு கொண்டுட்டணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு கில்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 7 monthsக்கு அப்புறம் நானே எனக்கு வந்து ஒரு இது எடுத்துக்கினேன். அடுத்த 2025 அக்டோபர் 13th 100K அடிக்கணும். அது வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி 100K அடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரொம்ப நாள் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மே மாதத்துலேருந்து தான் ஒர்க்கு போட ஆரம்பித்தேன். ஏன்னா என்னால் வந்து ப்ராசஸே பண்ண முடியல. சரியான டிப்ரெஷன். நான் டெய்லி அழுவேன், வெளில போக மாட்டேன், எங்கள் அப்பா கிட்ட திட்டுவேன், சண்டை போடுவேன், தூக்கி உடைப்பேன், என்னென்னமோ உடைப்பேன், என்னென்னமோ பண்ணியிருந்தேன். நான் வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேன், நிறையா சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே சொல்ல போனால் எனக்கு ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓரளவுக்கு சைலண்ட் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஆகும்னு கத்தின்னு இருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன் நான். அது எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா பையன் வந்து அந்த அப்பா இடத்துக்கு வந்துடுவான். அதேமாதிரி வந்து எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வந்துச்சு. ரொம்ப செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு லைஃப்பில். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். லைக் நான் வந்து 15 வயசுலேயே நான் ஸ்கூல் விட்டேன். அதுலேருந்து ஒரு ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல எனக்கு எங்கள் அம்மாவுக்கு. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் ஐஃபோன் வாங்குகிறேன், வண்டி வாங்கலான்னு இருக்கேன், வீட்டில் ஏசி போட்டிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு என்னால் தர முடியல. அது ஒரு கில்ட் இருக்குது அப்படியே, அவ்வளோதான். இப்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அது தனியாக இருக்கும்போது தானே அந்த அந்த இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆமாம். ஏன்னா வந்து முன்னாடி நான் வீட்டில் தான் இருந்தேன். 2022 நான் வீட்டில் தான் இருக்கேன். அப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் என் பின்னாடி தான் உட்காந்துப்பாங்க. ஆக்சுவலி லைவில் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தான் உட்காந்துப்பாங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு தெரியும் நான் எதுவுமே கெட்டதை பேசுவேன்னு தெரியும். பட் அவங்க வந்து ஓகே இவன் ஏதோ பண்ணுறான், ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆக்சுவலி நான் 10K அடிக்கும் வச்ச எங்கள் அம்மாலாம் கூப்பிட்டு வச்சு எங்கள் அம்மா வந்து தேங்க்ஸ்லாம் சொன்னாங்க லைவில். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு 10K அடிக்கும் வச்ச. அப்போ வந்து ஒரு 300 பேர் என்னமோ பார்த்துருந்தாங்க லைவில். 10K அடிக்கும் வச்சு எங்கள் அம்மாலாம் தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு அது வந்து எங்கள் அம்மாவுக்கும் ஓகே ஏதோ பண்ணுறான் பண்ணட்டும். அவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, காசு கேட்க மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு கேட்க மாட்டாங்க, நகை கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ட்ரெஸ் எடுத்து தரது. அது இல்லாமல் எதாவது கிராசரி வேணும்னா மட்டும் கேட்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே இவங்ககிட்ட காசு இல்லை, இருக்கும் போச்சு வாங்கி தருவான், இல்லாத போச்சு இல்லை, அது எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி அவங்க எதாவது வெளில கடைக்கு போனால் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்களே போய்ட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளால் எதுவும் பண்ண முடில, அதுக்குள்ளே இதாகிடுச்சு எதுவும் அது எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ நான் எந்த SRM ஈவெண்ட் போனேன், அதுக்கப்புறம் வந்து வெளில எங்கேன்னு போகிறேன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இது யார்ட்டையும் காட்ட முடில. எங்கள் அப்பாவுக்கு இது தெரியாது, அவருக்கு நான் புரிய வைக்க முடியாது. அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவருக்கு புரிய வச்சாலும் ஓகே ஏதோ பண்ணுறான் பண்ணிட்டு போடாமல். என்னால் இதை வந்து எங்கள் அம்மாகிட்ட காட்ட முடியல, யார்ட்டையுமே நான் காட்ட முடியாது. நான் யார்கிட்ட போய் பெருமைப்படுவேன் இதை? அது ஒன்று மட்டும் இருக்குது, அவ்வளோதான். புரியுது. சாரி ஃபார் யுவர் லாஸ். அது பரவாயில்ல. சரி ஓகே, நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணலாம். இது ஒன்று உங்ககிட்ட நான் பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடி ஷேமிங்கிறது வந்து மூவிஸ்லேருந்து இருக்குது, நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது டோட்டலாக எப்படி சொல்கிறதுனா, அதை வந்து நீங்கள் ஒரு ஃபன் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு செல்ஃப் ட்ரோலாக வச்சுக்கிட்டு அதை வந்து அதை அப்படியே டோட்டலாக ஓவர் கம் பண்ணி வரீங்க. எனக்கு வந்து இப்போ யாருன்னா திடீர்னு
ஆக்சுவலாக எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, என் வீட்லேயே நான் தான் கலர் கம்மி. கலர் கம்மி. Okay. அப்படி இருக்கும்போதே என் சொந்தக்காரங்க மற்றவங்களுக்கு தெரியாது வெளியில். சொந்தக்காரங்க யாருன்னா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு அங்கேயே டோட்டல் கான்ஃபிடென்ட் லாஸ் ஆகிடும். அது சொல்கிறதுக்கே. பட் ஆனால் நீங்கள் லைவில் போகும்போது உங்களை அந்த மாதிரி சொல்கிறப்போ நீங்கள் அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணும்போது எனக்கு அப்படியே எனக்கு அது ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது அப்படின்ட்டு. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அண்ட் அது நான் எப்போ ஓவர் கம் பண்ணேன்னு எனக்கு ஷுவராக தெரில. ஏன்னா வந்து அது எனக்கு ஓவர் கம்னு அந்த இதுவே எனக்கு தெரில எனக்கு. ஏன்னா ஸ்கூலில் எனக்கு கலாய்ப்பாங்க. ஸ்கூலில் வந்து அரிசி மூட்டை அப்படி இப்படின்னு கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் நான் ஒல்லியானேன், எலும்பு தெரிகிற அளவுக்கு ஒல்லியானேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மேபி எனக்கு வந்து நான் நினச்சானா ஒல்லியாயிடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் நினச்சா ஒல்லியாவேன். நான் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, இப்போ நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் ஒல்லி தான் ஆகணும், நான் 6 பேக்ஸ் வச்சு தான் ஆகணும். ஆனால் என்னென்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் நீங்கள் போடணும். இப்போ நான் லைவும் போட்டு என்னோடய அன்டைமில் தூக்கம், அன்டைம் டின்னரு இதெல்லாம் வச்சுன்னு நீங்கள் 6 பேக் வைக்க முடியாது. ஏன்னா செத்துருவீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு பண்ண முடியாது. வேணால் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ என்னால் குனிய முடியும், ஏஞ்சிக்க முடியும், உட்கார முடியும், ஏஞ்சிக்க முடியும், கீழே உட்கார முடியும், ஏஞ்சிக்க முடியும், என்னால் நடக்க முடியும், மூச்சு வாங்காமல் நடக்க முடியும், அவ்வளோதான். நான் ஹெல்த்தியாக இருக்கேன். இது பாடி ஃபேட் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் நான் ஒபீஸ் தான். கிட்டத்தட்ட 120னா ஒபீஸ் தான். அது 100 மேலே போனாலே ஒபீஸ் தான். குறைக்கணும் அவ்வளோதான். மற்றபடி இது பாடி ஃபேட் எனக்கு வந்து எப்படின்னா, நான் யாரையும் பாடி ஃபேட் வச்சு நானும் கலாய்ப்பேன். நான் இல்லைன்னு சொல்ல. நான் குண்டாக்கிறவனை கலாய்ப்பேன். நான் அது பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிற நீ தான் எனக்கு கலாய்க்கக்கூடாது. அப்போ தான் அது வந்து இது புரியுது. நான் குண்டா இருக்கேன், நீ குண்டா, அப்போ நான் அவனை கலாய்ப்பேன் அப்படின்னு. எங்கள் நாங்கள் வந்து ஒரு ஃபேட் அசோசியேஷன் மாதிரி ஒரு 2-3 பேர் இருப்போம். நாங்களாம் எங்களுக்குள்ளே கலாய்ச்சிப்போம். அந்த ஸ்ட்ரீமர் ஃபேட் ஸ்ட்ரீமிங் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்களே, யார்? இல்லை நீங்கள் ஒரு ரீல் போட்டிருந்தீங்களே, அது ஆக்சுவலி. பட் அதுதான் ஃபேட் ஜோக்ஸ்லாம் எனக்கு தெரியல, என்ன அஃபெக்ட் பண்ணதில்லை. ஏன்னா அது சின்ன வயசுல நான் பார்த்ததுனால எனக்கு அஃபெக்ட் பண்ணல. என்னையும் நானும் அப்படி தான் இருந்தேன். உங்களுக்கே எனக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க நடுவில் ஸ்கூல்லலாம். 6th நானும் ஓவராக நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 kgs குறைச்சேன். அதுவே என்னால் வந்து எனக்கு ஜிம்மே பிடிக்காது ப்ரோ லிட்டரலாக. நான் வந்து இந்த ஒரு சில பேர் இருப்பானுங்களே, என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டானுங்களா, அவனுங்களாம் பார்த்தா விருப்பாக இருக்கும், எதுவுமே இருக்காது. அவனுங்களுக்கு வந்து உடம்பு போடணுன்னு இருக்கும், நமக்கு உடம்பு குறைக்கணும்னு இருக்கும். ப்ரோ லிட்ரலாக சுகர் கட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு காஃபி குடிச்சிருப்பேன், அடுத்தலாம் மூஞ்சி இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கும். ஆமாம், அது நம்ம மெட்டபாலிசமாக என்ன இழவுன்னு தெரியல, கரமோனும் தெரில. அதனால் வந்து நானும் ஜிம் போகிறேன். இப்போ தான் ஜிம் போக ஆரம்பித்தேன். நான் எனக்கே ஜிம் புது எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் ஜிம்மே போனதில்லை. அப்போ சீக்கிரம் ஒரு ஆத்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு குரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருமா தெரில. அது பார்ப்போம். உடம்பு குறைக்கணும். நான் 3 நாள் போகிறேன்னா 2 நாள் லீவ் போட்டுடுறேன். வெளில போனோம், இல்லைனா ஷூட்டுக்குன்னு எங்கேன்னு போயிடுறதுனால போக முடியல. அது இல்லாமல் டைமிங் இடிக்கும். காலைல போகணும் நான் ஜிம், ஈவினிங் போனால் லைவ் போட முடியாது, போய்ட்டு டயர்டாக இருக்கும். அதனால் அது ஒரு இடிக்குது. பட் ஆனால் உடம்பு குறைக்கணும். எனக்கே வந்து இந்த 30க்குள்ளே வந்து உங்கள் பாடி பீக்கை பார்க்கணுன்னு இருக்கும்ல, அது பண்ணணும் எனக்கு, அவ்வளோதான். இது ஷூட்டுன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. சக்திமான் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது நான் அது ஃபோட்டோ பார்க்கும்போது சரி வேறு ஏதாவது காஸ்டியூமுக்கு காமிகானுக்கு போட போகிறீங்கன்னு நினச்சா, காமிகானுக்கே ஆட் போடுவீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கல ப்ரோ. எனக்கே சர்ப்ரைஸு. என்ன குரூட்டோட அக்கௌண்ட்டில் வேறு யாரோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்கும்போது டக்குன்னு நீங்கள் வந்த உடனே என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா சரி, சில பேர் எனக்கு ஆட் வரும், 1-2 வரும். நான் வந்து இந்த சில இது பண்ண முடியாது மாதிரி தான், அந்த கேம்பிளிங்லாம் வர அதெல்லாம் பண்ண முடியாது இல்லை. இப்போ அது பண்ணால் அடிப்பானுங்க ப்ரோ, சும்மாவே அடிப்பானுங்க. என் லைவ் சேட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீ பண்ணு ப்ரோ, நீ சொல்லி இப்படி தான் நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, நீ பண்ணி காசுக்கு ஜாலி பண்ணு அப்படிங்கிறானுங்க. நான் அது சரி, அது நமக்கு வரும், அது நமக்கு தேவையில்லாது, அதனால நான் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ தானே இந்த க்ரியேட்டிவாக தானே 1-2 வரும். இப்போ நான் வந்து பூஸ்ட் ஒன்று வந்துச்சு. பூஸ்ட் தான் ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன். அது வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து அவங்க வந்து பூஸ்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை, இதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தோம். சும்மா லைவில் பேசுகிற மாதிரி பேசுவோமா இல்லை என்ன யோசித்தோம், இல்லை யாரும் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுவோம், வர காசுலேருந்து இது ப்ரொமோஷனில் வர காசு திரும்பி வேணால் அதிலே போட்டு செலவு பண்ணி கூட பண்ணுவோம், பார்க்க நல்லா இருக்கணும், அது வந்து ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும், ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும், இந்த மூஞ்சில் திணிக்கூடாது, பூஸ்ட் தின்னுலாம் திணிக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சரி பண்ணது தான். அப்புறம் அது நல்லா போச்சு. அது சரி ஓகே இந்த மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னா காமிகான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் அது பண்ணி அது அவ்வளோ தான். அதான் சக்திமான். ஆக்சுவலி நான் சக்திமான் ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஆக்சுவலி வந்து ஷூட் இடத்துல மட்டும் நான் சக்திமான் ட்ரெஸ் போடல, சக்திமான் ட்ரெஸ் போட்டு தான் நான் போயிருந்தேனே எங்கே போனாலும். அது அன்றைக்கி அந்த ஸ்டோரி கூட நான் பார்த்தேன், அந்த சக்திமான் வச்சுட்டு அது பார்க்கும்போது ஓகே
அடுத்து ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் இருந்துச்சு. ஆனால் இப்படி இருக்குன்றது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து எடுத்தோடனே 2 பேர் வேற யாரோ இருப்பாங்க, நானே இருக்க மாட்டேன். எல்லாரையும் எடுத்தோடனே நான் இருப்பேன், எடுத்தோடனே அவங்க வேற ஆள் இருப்பாங்க 2 பேர், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அதுதான் எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், யார் இவங்க 2 பேர், ஒருவேளை ஆக்கி கைச்சாக்குன்ட்டு அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை இல்லை நல்லா இருந்துச்சு ப்ரோ அது. அப்புறம் வந்து நம்ம லவ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, லவ்னா என்ன உங்களுக்கு? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லவ். உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். ஏன் சார் இல்லையா, நான் லைவ்லனா வேற சொல்லுவேன். பரவாயில்ல சொல்லுங்கள், பீப் போட்டுக்கலாம், எல்லாம் அப்படியே போடுவோம். அப்படிலாம் இல்லை, இப்போ தெரில எனக்கு, இப்போ தெரில, நான் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக ஒன் சைடாக கூட அப்புறம் பண்ணதில்லை. ஒன் சைடாக எனக்கு பிடிக்கும், அது அந்த பொண்ணு பிடிக்கும். அந்த பொண்ணு நான் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்டே போய் சொன்னேன், நான் பிடிக்கும்னு சொன்னேன். அந்த மாதிரி நான் ஸ்கூலில் அனிஷாவா? இல்லை சி ஸ்கூல்லேருந்து பார்த்துருந்தேன். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ஒன்று. நான் வந்து 5th, நான் ஆக்சுவலி அந்த பொண்ணும் என் கூட ப்ரீகேஜிலேருந்து படித்த பொண்ணு. ஓகே. 5th 7th 5th 6th வரைக்கும் வந்து என் கிளாஸில் தான் ஒன்றா தான் வந்தோம். நல்லா பேசும் அந்த பொண்ணு. எங்கள் அம்மாவோட 1100 ஃபோனில் வந்து அந்த பொண்ணோட அம்மா நம்பர் இருக்கும். நான் மெசேஜ் பண்ணுவேன், அந்த பொண்ணு அப்புறம் மெசேஜ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து இது எடுத்துன்னு வந்தோம், கிளாஸ்மேட் நோட் எடுத்துன்னு வந்தேன். நான் அது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அது பார்த்துட்டு அவள் கேட்டா, நல்லாயிருக்கு, எனக்கு கிடைக்குமான்னு. நான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு கிளாஸ்மேட் நோட் எடுத்துன்னு போய் கொடுத்தேன், பென்சில் ரப்பர் வாங்கி கொடுத்து. அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் மாறிடுச்சு. நானும் வந்து 8th லீவ் ஆகிட்டேன் ஸ்கூல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கான்டாக்டே இல்லை, எங்கே போச்சுன்னே தெரில அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு நாள் மார்க் ஜக்கர்பர்க் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், ரெக்கமெண்டட் ப்ரொஃபைலில் எனக்கு அந்த பொண்ணு ப்ரொஃபைல் வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. ஓகே பரவாயில்ல, கடவுளாக நம்ம காமிச்சிருக்கான் அந்த அக்கௌண்ட்டை அப்படின்ட்டு நானும் சரி போயிட்டு ஃபாலோ கொடுத்து, அந்த பொண்ணு ஃபாலோ கொடுத்து. அப்புறம் நான் பேசினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் பண்ண மாட்டேன் சொல்லு அப்படின்னா, அது மாதிரி எனக்கு உன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இப்பயும் பிடிச்சிருக்கு, இப்பயும் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று. ஏன்னா அதான் ஃபஸ்ட் லவ் யாருக்குமே பிடிக்காமலாம் இருக்காது, இப்போ கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு இல்லை, எனக்கு பிடிக்கல, உன்னை நான் வந்து ஸ்கூலில் பார்த்து, இப்போலாம் நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இப்போ நீ அன்னோன் பர்சன் தான். ஸோ அதனால் எனக்கு இல்லை, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டேன். அவ்வளோ ஏதோ ஒன்று இந்த வித் லவ் படம் வந்துச்சுல்ல, இப்போ அட்லீஸ்ட் போய் சொல்லிடணும். எனக்கு அது சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலிப்பா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது ரிஜெக்டாவது பண்ணிருச்சு என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் போய் லவ்லாம் சொல்ல. மற்றபடி நான் லவ்னா என்ன, வீட்டுக்கு வந்தோடனே யாரையான்னு வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கணும், அவங்க நம்மளை கேட்கணும், ஜாலியாக பேசுறது தான். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் வேறு எதுவும் இல்லை. காஜு அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. அதை பற்றி நான் கேட்கல, அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. மற்றபடி என்ன, கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அவ்வளோதான். நான் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். நான் வீட்டுக்கு வந்தேன்னா நான் வந்து யாரையான, நான் இப்போ எப்போதுமே வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேட்பேன் சாப்பிட்டியா அப்படின்னு. என்ன நடக்குதோ இல்லையோ சாப்பிட்டியா, அவ்வளோதான். அதேமாதிரி அவங்க நம்மளை கேட்கணும், அவ்வளோதான். வீட்டுக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அவ்வளோதான். எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், பொண்ணு வேணும், அவ்வளோதான். அதானே, அவ்வளோதான், பொண்ணு வேணும். ப்ரோ அப்புறம் எனக்கு இது ஒரு சின்ன ஒரு டவுட்டு. இப்போ நீங்களே உங்களை செல்ஃப் ட்ரால் பண்ணுறதோ இல்லை பேஷ் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கிறதோ, லைக் சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறது வந்து ஃப்யூச்சரோட உங்களை வந்து ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தாட் இல்லை? ஏன்னா எனக்கு அது இருக்கும்போது இருந்துச்சு. ஏன்னா இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தாட் இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போது ஃபன்னுக்காக எல்லாம் பண்ணிடுறோம். இப்போ ஃப்யூச்சர்லேயே இப்போ நீங்கள் உங்கள் அப்பா சொன்னாருன்னு சொன்னீங்களா பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது உங்கள் ப்ரொஃபைல் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னும் போது அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாது. பீப்புள் ஜட்ஜ் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரில, நான் வந்து நானாக இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ இதனால ஒரு பொண்ணு தரலைன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் போய் யாருக்குமே ஃபேக்காலாம் இருக்க முடியாது. நான் நானாக இருக்கேன். ஜோக்கு லைவில் இருக்கிறது ஜோக்கு. நான் ஐஆர்எல் அப்படி கிடையாது. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ ஏன்னா இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து நான் மாற்றி இருக்கேன்னா அப்போ அது நானாகவே இல்லைல்ல. நானா இல்லைன்னா அப்போ என்னத்துக்கு அது இல்லை? அதுதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அது ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஓகே எல்லாம் ஓகே, ஒரு பாயிண்டில் வந்து அது ஏதாவது ஒரு இடத்துல அஃபெக்ட் பண்ணிடாது. அது வந்து எப்படின்னா நீங்கள் அது நீ மெச்சூரானு கூட வச்சுங்க. இப்போ நான் வந்து இப்போ இப்படி இருக்கேன், எனக்கு நான் இன்னொரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னா எனக்கு தெரியாது. மேபி மெச்சூர் ஆகலாம், இல்லை இன்னும் லூஸ் ஆகலாம், தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு நான் இப்போ இப்படி ஜாலியாக இருக்கேன் நான். ஏன்னா வந்து அதான் நான் சொல்கிறேன், 15லேருந்து 2022 வரைக்கும் நான் வேலை பார்த்துருந்தேன். அப்போல்லாம் என்னால் என்னென்ன பண்ண முடியல. இப்போ நான் வெளில சுற்றுறது, பசங்களோட சுற்றுறது, பொண்ணுங்கிட்ட பேசுகிறது, ஜாலியாக சுற்றுறது, எதுவுமே நான் பண்ணல. வேலைன்னு தான் இருந்தேன்.
ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இப்போ நான் அந்த டீமில் என்ன பண்ண முடியாதோ அதை நான் இப்போ பண்ணி சுற்றின்னு இருக்கேன், அவ்வளோதான். சரி சரி ஓகே. இப்போ நிறைய பேர்லாம் இல்லை வரேன் ப்ரோ. இப்போ அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ப்ரோ, ஓகேவா? என் மேல் வீட்டில் இருக்கார். அவர் தான் இதில் பாதிக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவர் தான் எடுக்க சொன்னார். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கல, அவர் தான் கேட்டார், ஓகேவா? அவர் இப்போ ஸ்ட்ரீமர் ஆகணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அவருக்கு. ஒரு இதான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன? எனக்கு தெரியல. ஸ்ட்ரீமர் ஆகணும்னா என்ன, நீங்களாக இருங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த சில பேர் பண்ணுவானுங்க, நான் பேர் சொல்ல, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஃபேக்குன்னு தெரியும். ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, கேம் ஆடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு இது இருந்தாலும் சரி, லைக் ஃபேக்குன்னு தெரியும். ஆப்வியஸாக ஃபேக்குன்னு தெரிகிற அளவுக்கு பண்ணாதீங்க. லைக் அது நேச்சுரலாக இல்லை. இப்போ நானே வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ரீலை பார்த்துருக்கேன்னா நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன், ஃபேக்காக இருக்காது. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, நீங்களாக இருக்கும்போது தான் பார்க்குறவனுக்கு ஓகே இவனாக இருக்கான்னு. அது இல்லைனா அது ஆக்டிங்குள்ளே தானே வரும். ஆக்டிங் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரீமிங்கில் ஆக்டிங் தேவையில்லை. சரி அது ஓகே. லைக் டெக்னிக்கலாக என்ன பண்ணணும், என்ன வேணும், இது இருந்தால் ஸ்ட்ரீம் பண்ணலாம்? ஒரு பிசி, ஒரு கேமரா, காமெடி, அவ்வளோதான். இல்லை அது இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ ஓபிஎஸில் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா இல்லை? ஆமாம், ஓபிஎஸ் தான். அதுக்கு நம்ம இப்போது மற்ற இது கேப்சர் கார்டெலாம் நீங்கள் பண்ணுறது இல்லை, டேரெக்டாக அது நீங்கள் கன்சோல் கேம் ஆடுறது அந்த மாதிரிலாம் தேவை. பிசினா நீங்கள் அப்படியே விளாட்லாம். ஸோ இப்போது ஃபினான்ஸாக உங்களுக்கு வந்து எப்படி ப்ரோ இப்போ போயிட்டுருக்கு? லைக் இப்போது ஸ்ட்ரீம்லேருந்து ஏதாவது உங்களுக்கு அவுட்கம் வருதா இல்லை? வருது, அது ஆக்சுவலி வருது. அது ஆக்சுவலி நான் என்னோட எடிட்டிங்கு ஸ்ட்ரீமிங் சேர்த்தா ஓரளவுக்கு வரும் எனக்கு. பட் ஆனால் அதான் சொல்கிறேனே, லைக் அது இப்போ நீங்கள் புதுசாக பண்ணோன்னா நீங்கள் உங்ககிட்ட அது புதுசாக பண்ணுற அளவுக்கு செலவு நிறையா இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ண முடியல. நான் ஆக்சுவலி எனக்கு ஐஆர்எல் போடணும், அதுக்கு டிவைஸ் வாங்கணும். அந்த டிவைஸ் வந்து 2 லட்ச ரூபா கிட்ட வருது, அந்த ஒரு டிவைஸ் மட்டும். அதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் A to D அவர் போட்டிருந்தாரு ஃபுல்லாக. அதான் அவர் பண்ணி தரேன்னு ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு. அது ஆக்சுவலி இருக்குது. பட் என்னென்னா வந்துட்டு நான் வந்து எல்லாமே ஒரு 100K அடிக்கிட்டோம் எனக்கு. ஏன்னா 100Kக்கு அப்புறம் ஒரு டிப் வரும், அப்போ பண்ணுவோம். ஏன்னா இப்போ நான் இப்போ வரைக்கும் 100K வரைக்கும் வந்துட்டேன். 100Kக்கு அப்புறமும் நான் அதை பண்ணேன். 100Kக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன்னா 100Kன்றது எல்லாருக்குமே ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். இவன் ரொம்ப நாளாக பண்ணிருக்கான், இதே தான் பண்ணிருக்கான் அப்படின்னு இருக்கும். 100Kக்கு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணேன்னா அது அப்புறம் அங்கேருந்து கண்டென்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு முன்னாலேருந்தே வீட்டுள்ள ஸ்ட்ரீம் போடுறது எனக்கு பிடிக்கல. வெளில போகணும், எதாவது புதுசாக பண்ணணும், புதுசாக பண்ணணும் தான். நல்லா போதோ இல்லையோ எனக்கு ஜாலியாக இருக்கா, அவ்வளோதான். சரி அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கே நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது ஃப்யூச்சருக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடாகவோ இல்லை ஒர்க் ரிலேட்டடாகவோ ஏதாவது பிளான் இருக்கா? நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸில் நான் இந்த இடத்துல இருக்கணும், இல்லை நான் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் லாங் டேர்ம் கோல் வச்சேன்னா எனக்கு பர்ன் அவுட் ஆகிடுது. நான் லாங் டேர்ம் கோலே நான் வைக்கிறது இல்லை. சரி ஷார்ட் டேர்ம் கோல்னா அடுத்த 6 மாதம்னா எனக்கு இப்போ நான் ஆக்சுவலி மே வச்சேன். ஆக்சுவலி நான் மேக்குள்ளே நான் 100K போகணும்னு வச்சேன். லைக் இப்போ 94 சம்திங் இருக்குது, 95 கிட்டே இருக்குது. பட் அதான் இப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா அடுத்தது இன்னும் ஐஆர்எல் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி அடுத்த ஜான்வரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. அது அடுத்த ஜான்வரி நான் ஆக்சுவலி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஆள் தேவை, டீம் தேவை, அது ஒன்று இருக்குது. மற்றபடி அதான் லைக் புது கண்டென்ட்டு யாரும் பார்க்காது, எனக்கும் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே புதுசாக இல்லை. சரி ஐஆர்எல்னால் எவ்வளோ ஹவர்ஸ் போகிற மாதிரி? இதுக்கு நீங்கள் 5-6 ஹவர்ஸ்ன்னு போயிட்டுருக்கீங்க. ஐஆர்எல் பண்ணுற போது அதுக்கு எப்படி பிளான் வச்சுருக்கீங்க? சொல்ல மாட்டேன். இல்லை ப்ரோ, ஜஸ்ட்டு ஒரு 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 இது மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொரு மாதிரினா ஏதான ஒரு புது இடத்துக்கு போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போய் இப்போ விஜய் சேது பண்ணுறாங்க, அவங்க வீடியோ பண்ணுறாங்க. ஐஆர்எல் யாரும் பண்ணல. நம்ம ஊரில் ஐஆர்எல் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது நம்ம ஊரில். இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குது, க்ரௌடு எதனா ஆச்சுன்னா பிரச்சனை, இல்லை டிவைஸ் எடுத்துன்னு எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சில இடத்துக்கு போனால் கேமரா ஆஃப் பண்ணுவாங்க. நாங்கள் ஆக்சுவலி மெரினா மால் போனோம். மெரினா மால் எல்லோரும் விலாக்லேருந்து எல்லாமே போட்டுக்கிறாங்க. நாங்கள் எத்தனையும் கையில் ஃபோன் கேமரா வச்சுன்னு போகிறோம். ஆஃப் த டிவி அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கு செக்யூரிட்டி, நாங்கள் உள்ளே போயிட்டோம், யாரும் எதுவும் கேட்கல, கடைக்காரன் எதுவும் சொல்ல, யாரும் எதுவும் சொல்ல, செக்யூரிட்டி சம்மந்தமே எல்லாம் ஆஃப் த டிவிங்கிறாங்க. எதுக்கு இப்போ நீங்கள் அது பண்ணணும்? அந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது மற்றபடி ஐஆர்எல் பிளான் பண்ணி வச்சுக்கன்னா ஒரு 2-3 பிளான் பண்ணிருக்கோம். இப்போ ஆக்சுவலி ஒண்டர்லா ஐஆர்எல் போகலான் இருக்கோம். ஒண்டர்லா கிட்ட பேசணும், பட் அது அவங்க சில இந்த ரெஸ்பான்ஸ் வரல. அப்படின்லாம் கை காசு போட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி டிவைஸ் பிரச்சனை இல்லை, அவங்க A to D சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதான் அப்போது நெக்ஸ்ட்டு ஐஷோ ஸ்பீடாக
வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு போகாதீங்க. ஏன்னா வந்து எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. பட் அது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால தான் நான் இல்லை எக்ஸ்பெக்டேஷன்றதை விட இப்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்கான்னும் போது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தோணும்ல, இப்போ இப்படி புரியுது, பண்ணணும் புரியுது. அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமில் யாரை பார்த்து இவங்க இந்த மாதிரி இவன் நல்லா பண்ணிருக்கான், இல்லை இவன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து இன்ஸ்பயர்னு சொல்லலாம். இல்லை எனக்கு பார்க்க பிடிக்கும்னா நான் தமிழில் யாரையும் பார்க்க மாட்டேன். நோ அஃபென்ஸ். எனக்கு தெரில, என்னோட ஹியூமர் வந்து தமிழில் உட்காரல எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்த்தா சும்மா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் இருப்பாங்கள்ல, தெரிஞ்ச யூடியூபர்ஸ், அவங்களுக்கு மட்டும் சும்மா போய் பார்ப்பேன், ஹாய் போடுவேன், 5 நிமிஷம் இருப்பேன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். மற்றபடி வந்து பார்த்தா நான் ஆக்சுவலி எக்ஸ்கியூசின்னு ஒருத்தன் இருப்பான், ஃபாரின் ஸ்ட்ரீமர், அவன் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மன் கோல்டுன்னு ஒரு ஸ்ட்ரீமர் தான், பட் ஸ்ட்ரீம் பார்க்க மாட்டேன், யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்ப்பேன். அவ்வளோதான். இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி நான் பார்ப்பேன். இப்போது அப்படி பார்க்குறீங்க அப்படின்னும்போது லைக் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் இப்போ நோன் ஃபேஸு டக்குன்னு சொல்லணும்னா யாரை கேட்டாலும் ஐஷோ ஸ்பீட்னு சொல்லுவாங்களே, அப்போ நீங்கள் ஐஷோ ஸ்பீட் பற்றி எதுவும் பார்க்க மாட்டீங்களா? அவரோட வீடியோ எதுவும் பார்க்குறது கிளிப்ஸ் இல்லையா? தான் பார்ப்பேன். நிறைய பேர் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் இருக்காங்க ஐஷோ ஸ்பீடுக்கு. அதாவது ஸ்ட்ரீமிங் பற்றி தெரியாதவனுக்கு ஐஷோ ஸ்பீட் சொன்னால் கூட தெரியும். ஏன்னா அவன் வந்து ஜென்ரலாக மாறிட்டான். அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஜென்ரலாக மாறிட்டான், எல்லாருக்குமே தெரியும். காய்ஸ் நெட் கேட்டிங்கன்னா தெரியாது நிறைய பேருக்கு, ஆனால் ஐஷோ ஸ்பீட் கேட்டால் தெரியும். ஸோ ஏன்னா வந்துட்டு அவன் ஜென்ரலாக வந்துட்டான், ரீலு, ஷார்ட்ஸு, வீடியோஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டான். பட் எல்லாருமே வந்து ஸ்ட்ரீம் பார்ப்பாங்களான்னா தெரியாது. எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. சில பேர் பார்ப்பாங்க ஸ்ட்ரீமு, சில பேர் வீடியோஸ் மட்டும் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி ஐஷோ ஸ்பீட் நான் பார்ப்பேன் ஒரு அதிகபட்சம் 10 நிமிஷம். ஏன்னா வந்து தெரில, எனக்கு அது பார்க்க இது பொறுமை இல்லையா என்ன இழவுன்னு தெரில. நான் ரீல் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி தான் பார்ப்பேனே தவிர மற்றபடி மோஸ்ட்லி நான் வந்து எல்லாருமே வீடியோஸ் தான் பார்ப்பேன். ஆனால் யூடியூப்ல தான் இருப்பேன் நான். ஏன்னா அவங்களாம் ட்விட்ச்சு அப்படின்னு ஸ்ட்ரீம் போடுவாங்க. இப்போ எக்ஸ்கியூசி ஆஸ்மன் கோல்னா அவங்க வந்து ட்விட்ச்சில் ஸ்ட்ரீம் போடுவாங்க. எப்போயான் ட்விட்ச்சில் போய் ஸ்ட்ரீம் பார்ப்பேனே தவிர மோஸ்ட்லி வீடியோஸ் தான். வீடியோஸ் பார்த்து வரவங்க தான் நான். பட் ஆனால் நான் டிப்பிக்கலாக நான் ஸ்ட்ரீம் பார்க்குற பர்சன் கிடையாது. நீங்கள் அப்படி சரி, அப்படி அவங்க ட்விட்ச்சில் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் மல்டி ஸ்ட்ரீம் பண்ணலாம். லைக் ஒரே டைமில் யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ட்விட்ச்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ஒரு டிவைஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணலாம்ல. அது தெரில. நான் இந்தியானா யூடியூப் தான். இல்லை அப்போது ட்விட்ச் வந்து இங்கே பெருசாக பாப்புலர் இல்லை, ஸ்ட்ரீமிங்க்கும் பாப்புலர் இல்லைன்றீங்களா? இந்தியாவில் வந்து ட்விட்ச் வேலையே ஆகாது. இந்தியாவில் யூடியூப் தான். யூடியூப்பில் தான் மெஜாரிட்டி ஆடியன்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாவில் தான் நிறைய பேர் இருக்கானுங்க. இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் வந்து யூடியூபுக்கு டிராஃபிக் கொண்டு வரதே கஷ்டம். வருவாங்க, பட் லைக் யாரும் லைவ் பார்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் இன்ஸ்டாவில் என் ரீலை பார்க்குறான்னா அவன் ரீலை பார்த்துட்டு ஒரு தாட்டில் இருப்பான். அவன் லைவுக்கு வந்தானா லைவ் அப்படி இருக்காது. லைவ் 5 மணி நேரம். 5 மணி நேரத்துலேருந்து நான் ஒரு போர்ஷனை தான் காமிப்பேன் அவனுக்கு. ஸோ அது அவனுக்கு பிடிச்சிருக்கும். பட் ஆனால் எல்லாருமே லைவ் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நான் ரீல் மட்டும் தான் அப்புறம் பார்ப்பேன், லைவ் பார்க்க மாட்டேன், பட் ரீல் பார்ப்பேன் நான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி டிராஃபிக் வராது. ஸோ அதுவே வந்து கஷ்டம் போச்சு. நான் வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீம்லாம் போட்டு அது வேலை ஆகாது. முன்னாடி டிக்டாக் இருந்துச்சு இந்தியாவில். டிக்டாக்ல ஆக்சுவலி போடலாம், டிக்டாக்ல ஆக்சுவலி லைவும் போடலாம், ரீலும் போடலாம். ஆக்சுவலி வந்து பாப்புலர் ஆகும். பட் இந்தியாவில் டிக்டாக் கிடையாது இப்போது. அப்போ இப்போது யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாவில் இல்லை ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரீம் பண்ணுறது நீங்கள் இப்போ அங்கே பண்ணுறது நீங்கள் இங்கே டேரெக்டாக நீங்கள் நைட் இங்கேயும் பண்ணால் இதுலேயும் ஒரு டிராஃபிக் உங்களுக்கு வரும்ல. இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் 100K எடுக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 330K இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் அங்கே யூடியூப்பில் பண்ணுற ஸ்ட்ரீமை இப்போது ஓபிஎஸில் ஒரு ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் அதுவே கட் பண்ணி கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அதில் நீங்கள் அது போட்டு இங்கே ஒரு லைவ் போகிற மாதிரி வச்சு அது கமெண்ட்ஸ் மட்டும் இங்கே வர மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அது பண்ணலாம்ல. அது பண்ணலாம். பட் என்னன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்போ மற்ற யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. லைக் அதாவது நான் சொல்கிறது ஃபாரின் யூடியூபர்ஸ், அவங்க ட்விட்ச்சில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க, டிக்டாக்ல ரீல் போடுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஈச் பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா ரீல் இன்ஸ்டாவில் போடுறது போடுவோம், ஸ்டோரி போடுறது போடுவோம். மற்றபடி நான் அதுவும் இல்லாமல் நான் லைவ் போடுறேன்னு நான் ஸ்டோரியே போட மாட்டேன். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 5-6 வாட்டி தான் வந்து இன்ஸ்டாலே வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் லைவ் போடுவேன், இந்த டைமில் லைவ் போடுறேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு. அது என்னன்னா எனக்கு வந்து எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரில. எனக்கு வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அவனுக்கு பிடிச்சா அவன் வரப்போகிறான். நான் பயோவில் லிங்க் வச்சுருக்கேன், அவன் பிடிச்சா அவன் வரப்போகிறான். மற்றபடி வந்துட்டு நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் போடுவோம். அது வந்து யூடியூப் எக்ஸ்க்ளூசிவ் மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அது ஏன்னா வந்து இப்போ ட்விட்ச்சில் வந்து போடலாம், அதில் மானிட்டைஸ் பண்ணுறது கஷ்டம், அதில் ஆடியன்ஸ் பேஸ் இல்லை. இப்போ இன்ஸ்டாவில் போடலாம், இன்ஸ்டாவில் போடுறது வந்து அந்த வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் உங்களால் நிறைய கண்டென்ட் வைக்க முடியாது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கேம் ஆடுறேன்னா லெஃப்ட் ரைட்டு கட் ஆகிடும், சென்டர் மட்டும்தான் இருக்கும். வெப்கேம் வைக்கிறேன்னா அது சென்டர் மட்டும்தான் இருக்கும்.
சைடில் இருக்காது. இப்போ நான் ஏஞ்சி போய் ஏதான ஒரு கண்டென்ட் பண்ணுறேன்னா எதுவும் பண்ண முடியாது. அதில் அவங்களுக்கு தெரியாது, வெறும் சேர் மட்டும் தான் தெரியும் அங்கே நடுவில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட். எனக்கு வெர்டிகல் ஃபார்மெட்லாம் எனக்கு தெரியல. ஆனால் யூடியூப்ல ஆக்சுவலி இப்போ வெர்டிகல் ஃபார்மெட்டில் நீங்கள் லைவ் போடலாம். ஆமாம் இருக்குது, அது நோட் பண்ணோம். ஸோ அதனால தான் சரி, அது நீங்கள் அப்படி மல்ட்டியாக பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இல்லைனா எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் இன்ஸ்டாலையும் லைவ் பண்ணலாம்ல ஃபார். அது வரைக்கும் போனதில்லை, தெரில. அது இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு யூடியூப் ஒன்று தான். ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து அந்த ஐப்புன்றது வந்து நான் பார்த்த வரைக்கும் யூடியூப் ஆடியன்ஸ்க்கு விட இன்ஸ்டா ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னும் போது இன்ஸ்டாவில் நீங்கள் லைவ் போய் வீக்லி சும்மா ஒரு 1 hour நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு இல்லை, சும்மா ரேண்டமாக போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரீமில் எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி இங்கே பேசி லைவில் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரில. நான் இப்போ வரைக்கும் எனக்கு யோசிச்சதில்லை. ஏன்னா வந்துட்டு லைவ்னா யூடியூப் மட்டும் தான் எனக்கு மைண்டில் வரும். நான் இன்ஸ்டா பக்கமே போக மாட்டேன். ஏன்னா நான் இன்ஸ்டா வந்து மெசேஜ் அனுப்புறதோட சரி, இல்லை வந்துட்டு ரீல் போஸ்ட் பண்ணுறதோட சரி, மோஸ்ட்லி டூம் ஸ்க்ரோல்லாம் பண்ண மாட்டேன் நான். ஸோ அதனால் வந்துட்டு இன்ஸ்டா மோஸ்ட்லி யூஸ்டு கிடையாது. இப்போ தான் ஏதோ இந்த இன்ஸ்டாவில் மெசேஜ் வருது, ஏதாவது டிஎம் வரும் அப்படி இப்படின்னு, இல்லை கமெண்ட்ஸ் படிக்கிறது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் தவிர. அதனால் வந்து எனக்கு லைவுங்கிறது அது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் போகும்போது இன்ஸ்டாவில் ஒரு லைவ் சும்மா ஃபோன்லேயே போய் அது எப்படி இருக்குன்ற மாதிரி அதை நீங்கள் ஸ்ட்ரீமில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியன்ஸ் கொஞ்சம் கோலாக அது நான் ஒரு பக்கம் யோசிக்கிறேன் நான். ஏன்னா வந்து அது எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாவில் ரேண்டமாக ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேருக்கு. திடீர்னு எங்கே தான் 4-5 லூஸுங்க வந்துடும். கரெக்ட், புரியுது. அதில் அந்த சேட்டை மாடரேட் பண்ணுறது கஷ்டம். யூடியூப் சேட்டை மாடரேட் பண்ணிடலாம். அது இதுக்கே என் மாடரேட்டர்லாம் கதறானுங்க, ப்ரோ ஸ்லோ மோடு போடு ப்ரோ அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு வேகமாக போகுது. அதுதான் என்னாலே நானே பாதி கமெண்ட் படிக்க மாட்டேன். இவனுங்க வந்து லைவ் சேட்லேயே சொல்லுவானுங்க, நீ என்ன ப்ரோ கமெண்ட்டே படிக்க மாட்டேங்கிற. இன்னொன்று வச்சுருப்பானுங்க, பொண்ணு பேர் நமக்கு தெரியும். புரியுது, பொண்ணு பேர் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். அது இப்போ யாராவது வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு பேர் வந்து இப்போ ஏதாவது ஒரு பேர் போடுறதுனா அப்படின்னா, இப்போ சரண்யான ஒரு பேர் வருதுன்னா, இப்போ நான் படிச்சுன்னா, என்ன ப்ரோ பொண்ணுங்க பேர் மட்டும் படிக்கிற, அப்போ பசங்கள்லாம் நாங்கள் என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படிமானுங்க. நம்ம கண்ணுக்கு டக்குன்னு வருது, என்ன பண்ணுறது, இதுலேருந்தே தெரிய வேணாம் நான் கே இல்லைன்னு. அந்த மாதிரி நான் சொல்லுவேன், இந்தமாதிரி என் கண்ணுக்கு படுதுடா, நான் அதனால படிக்கிறேன். உங்களுக்கு இப்போ நீ கமெண்ட் போகிற, இப்போ நீ ஒன்று படிக்கிற, நீ பொம்பளையாப்பா அப்படின்னு நான் கேட்பான். அவனு என்ன ப்ரோ இப்படி பண்ணுற, நீ பார்த்தியா நீ மாறிட்ட, ஃபேம் சேஞ்சுடியோ அப்படிம்பானுங்க. டே என் கண்ணில் அதான்டா படுது, பட்டோடனே நான் படிக்கிறேன், உங்கள் கமெண்ட் பட்டோடனே படிக்கிறேன். அது வந்து இப்போ இதில் பிரச்சனை இல்லை, யூடியூப்பில் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டாவில் அது அப்படியே பெரிய பிரச்சனை போகாது. சரி, அடுத்து எப்போ படத்துக்கு வரீங்க? படத்துக்குலாம் ப்ரோ உங்ககிட்ட தான் சினி பேக்ரவுண்டே இருக்கே ப்ரோ. சினி பேக்ரவுண்ட்னா நீங்கள் நினச்ச ஆமாம், ஆக்சுவலாக அப்படி தானே. என்னது அப்பெல்லாம் உங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்து சினியில் இருக்கார்ல, யாரு? மதன் பாப் சார். அவரோட உண்மையான பேர் தெரியல உங்களுக்கு? தெரியாதா? சரி, நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன். உங்களோட பேர் இன்னும் யாருக்கு இல்லை ஆக்சுவலி எனக்கு லைவ்ல சொன்னாங்க. இருங்க, இன்னும் யாரும் ரிவீல் பண்ணல. இல்லை ஆக்சுவலி லைவ்ல ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க. இல்லை உங்கள் பேர் தெரியுமா உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு? தெரியும். உங்கள் பேர் எம் கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு. உங்கள் ஸ்மைல் மட்டும் இல்லை, உங்களோட இப்போ இந்த வீடியோவை கட் பண்ணி மதன் பாப் சாரோட பக்கத்து வச்சா எக்ஸாக்டாக நெப்போக்கிட் ஆகிடுவீங்க ப்ரோ. நிறைய பேர் கேட்டாங்க ஆக்சுவலி, நான் அந்த ரீல் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ நீ நிஜமாலே வந்து மதன் பாபு சொந்தக்காரர்? நான் ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று தான் தள்ளும் போது தான் அவர் மாதிரியே சிரிக்கிறார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது அதையும் ரீலில் போட்டு வச்சுருக்கீங்க. சினிலாம் வந்து தெரில எனக்கு. ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன், ரீலில் வேறு ரீலில் ஆக்ட் பண்ணிருக்கேன். சினியில் ரெண்டு படம் ஆக்சுவலி கேட்டாங்க என்கிட்ட. நான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்குன்ட்டு போயிட்டு சும்மா படத்தில் நடிக்கக்கூடாது, நம்ம தான் கற்றுக்கணும். எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது, அங்கே போய்ட்டு பேன்னு நிற்கக்கூடாது. ஏன்னா அது காசு போட்டு எடுக்கிற இடம். ஷார்ட் ஃபிலிம்னா பிரச்சனை, நம்மளே காசு போட்டு சமோசா சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அது அங்கே போய் பண்ண முடியாது. நான் அது பண்ண யோசித்தேன், மேபி ஆக்டிங் ஸ்கூல் போகலாமான்னு. ஆக்டிங் ஸ்கூல் ஏதோ 3 மாதத்துக்கு வந்து 50,000 என்னமோ கட்டணுமா போயிட்டு. ஸோ அது இப்போ இல்லை, இப்போதைக்கு நம்ம வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரீமிங் தான் ஃபோக்கஸ். எனக்கு வந்து இதில் பெருசாக இருக்கணும். இப்போ படம் எல்லாருக்குமே வந்து ஃபேமஸ், நீங்கள் ஃபாலோவர்ஸ் வச்சிங்கன்னா படம் வரும், யாருக்குமே வராதுன்னு சொல்ல முடியும். உங்களே கேட்டிருப்பாங்க. இல்லை இது கேட்டதில்லை. நீங்கள் எடிட்டிங் சைடில் இருக்கனால மேபி உங்களுக்கு இப்போ நீங்கள் ரியாக்ஷன் வீடியோ போடுறவங்க இல்லை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்கன்னா ஆப்வியஸ்லி வந்திருக்கும். ஏதான ஒரு படத்தில் கூப்பிட்டுருப்பாங்க, உங்களை கூப்பிட்டு வந்து ஆடிஷனாக வச்சுருப்பாங்க. இது இருக்கும். 2 படம் எனக்கு வந்துச்சு. ஒன்று ஆடிஷன் வரைக்கும் போச்சு. அது ஆக்சுவலி ஒன்று வந்து கிட்டத்தட்ட அக்செப்ட் ஆகிற நிலமையில இருந்துச்சு. அது நீங்கள் பெரிய டேரக்டர் தான். அது
ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை நான் ஃபோன் அடித்து எனக்கே ஒரு தயக்கமாக இருந்துச்சு. என்னடா இவர் பெரிய டேரக்டர், நம்ம முடியாதுன்னு சொன்னால் நக்கல்னு எதாவது நினச்சிப்பாரோ அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஃபோன் நமக்கு மேனேஜர் தான் இருக்கும், மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. நான் அதுவும் ஃபோன் வச்சு இல்லை எனக்கு இந்த மாதிரி டயலமாவாக இருக்குது, என்னால் பண்ண முடியுமான்னு தெரில, நான் இன்னும் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு இல்லை அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா, இல்லை என்னால் முடியாது. ஏன்னா அது வந்து லிட்டலாக அக்செப்ட் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அது போய் சைன் பண்ணோம் அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணோடனே அதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரீமிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, இது ஒரு பக்கம் இருக்குது, பண்ணுவோம் சும்மா பண்ணுவோன்னு இருக்குது. பட் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு பண்ணோம். நான் அட்லீஸ்ட் எங்கள் சைட்லேருந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு 4-5 டீம் இருக்கோம், 4-5 பசங்க இருக்கோம். ஒவ்வொருத்தர் ஆக்டிங் பண்ணுறாரு, 2-3 பேர் ஆக்டிங் பண்ணுறாங்க இருக்காங்க. ஒருத்தன் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கான், பண்ணணும்னு ஆசை, படம் எடுக்கணும்னு ஆசை. நாங்கள் என்ன யோசனை, வேறு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணி நான் ஆக்டிங் முதல்ல கற்றுக்கணும், அதுக்கப்புறம் நான் போய் இப்போ ஆக்ட் பண்ணலாம். அந்த பப்ஜி வீடியோவும் நீங்கள் அந்த டீம் கூட சொல்கிறீங்களா? பப்ஜி வீடியோ பண்ணீங்களா? லைக் அவங்க கூட தான், அவங்க தான் சக்திமான் எடுத்தது. அந்த சக்திமானில் 2 பேர் வருவாங்களே எடுத்தோம், ஆமாம். அதுவும் அவங்க இருக்கும். ஆனால் அது அந்த டைமில் வந்து நான் பிஞ்ச் வாட்ச் அதை திருப்பி பார்த்து அதில் எப்படி தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் பார்த்தேன். பேண்ட் அடிக்கிற சீனுக்கு அவன் உண்மையாலே அடிச்சான்னு பொங்குன்னு கேட்குதாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரி தான் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகேங்கண்ணா, ரேண்டமாக ஸ்ட்ரீமில் எங்கன்னா பார்த்துருப்போம், இல்லை ரீல்ஸ் வந்திருக்கோம் அப்படி. அதுக்கடுத்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் ஆமாம் இல்லை இது நான் இது வரைக்கும் அந்த ஒரு வீடியோ மட்டும் நான் ஒரு 1500 டைம்ஸ் பார்த்துருப்பேன். ஏன்னா அது எப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எங்கே கிளாஸ் எல்லாம் போய் கற்றுக்கிட்டோம், யூடியூப் தான். அவங்க எப்படி அந்த எஃபெக்ட் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். 0.25x டவுன்லோட் பண்ணி ஃப்ரேமாக பார்க்குறது அவ்வளோ பார்த்துருக்கேன் நான். ஆனால் அதனால தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவரை அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அது ஆக்டிங் இப்போதைக்கு ஐடியா இல்லை, பார்ப்போம். சரி லெட்ஸ் சே ப்ரோ, வெயிட் குறைச்சிட்டிங்க, ஹீரோ ஆகிட்டீங்க. சரி ஓகே, ஹீரோன்றது ஓகே, நீங்கள் பண்ண என்ன கேரக்டர் பண்ணுவீங்க? ஹீரோலாம் கிடையாது. ஏன்? எனக்கு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் கிடையாது. சரி பண்ணா அப்போ என்ன கேரக்டர் பண்ணுவீங்க? காமெடியனு, சைட் ரோலு. சரி காமெடியனுக்கும் ஒரு லவ் ட்ராக் இருக்குது அப்படின்னா யாரை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அப்புறம் அந்த அளவுக்குலாம் நான் என்ன பெரிய ஆளாமா? சொல்லுங்க ப்ரோ, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான், சொல்லுங்க சும்மா. தெரில அந்த டைமில் எந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்களோ அவ்வளோதான். ருக்மணி வசந்த். ஆஹா ஆஹா அவங்களாம் வேணாம். அப்போது வேறு யார்? ஃபாரின் போயிடலாமா ப்ரோ? ஆஹா ஜெண்டையா? ஆச்சு ஜெண்டையா ஓவர் ரேட்டட் இதுக்கு அடிப்பானுங்க என்ன தெரில. சும்மா ஒரு இது டூடி ஹீரோயின் மமிதா. அவங்க கூட ஒரு காமெடி ட்ராக் பண்ணணுன்ட்டு இந்த இது கோலமா கோகிலா மாதிரி ஒரு படம் அதுனா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் மெயின் கேரக்டர் தானே ஆக்சுவலாக அப்படி சொல்ல போனா. யோகி பாபு வந்து கேரக்டர் அதே மெயின் கேரக்டர் நினச்சிக்கோ, ஆனால் மெயின் கேரக்டர் கிடையாது. மெயின் கேரக்டர் நயன்தாரா தானே. அதான் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி படம்னா நயன்தாராக்கு பதில் அங்கே யார் வேணும் அப்படி சொல்லுங்க. இப்போ மாட்டினீங்களா? தெரில எனக்கு. அந்த அவங்களே சூஸ் பண்ணுறதான் அழகாக சூஸ் பண்ண. அப்படிலாம் நமக்கு எதுவும் ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது, இவங்கள தான் பார்க்கணும் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்லாம். சரி ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ. 25 கொஸ்டின் முடிஞ்சா? அவ்வளோ பேசணும். நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பாட்காஸ்ட் வந்து நான் என் நோட்டில் என் பேர் சொல்கிறேன். பாட்காஸ்டோட பேர் திஸ் இஸ் அன்சைன்ட் வித் ஷாம். யா, யூஎஸ் பாட்காஸ்ட். ஸோ யூஎஸ்ல இப்போ நான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ்.